லூசிஃபர் பாகம் 2 எம்புரான் படத்தோட பேரை சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்குல்ல, கொஞ்சம் வன்மையோட அந்த எம்புரான்னு சொல்றாப்ல இருக்குல்ல. படமும் அப்படித்தான் இருக்கும். படம் முழுக்க முழுக்க அரசியலும் அதிகாரமும் கேங் வாரும் தான் ஒர்த்தா இருக்கும். ஆனா இந்த 2வது பாகம் உங்களுக்கு புரியணும்னா கண்டிப்பா முதல் பாகம் பார்த்து இருக்கணும். பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்க சொல்றேன். நான் இப்ப பேசும்போது கூட அதோட லிங்க் இப்படி மேல வரும். அதை கிளிக் பண்ணி அந்த முதல் பாகத்தை பார்த்துட்டு அப்புறம் இந்த 2வது பாகம் எம்புரான பாருங்க. அது 1 மணி நேரம், இது 1 மணி நேரம்னு 2 மணி நேரம் சலிக்காம போர் அடிக்காம போகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நிறைய ராணுவ வீரர்களை காட்டுறாங்க. ஒரு வீராங்கனை கூட அதுல இருக்கா. அப்படியே ரொம்ப துல்லியமா கரெக்டா கண்டுபிடிச்சு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்ல நுழைய போகும்போது பார்த்தா பூம்னு வெடிச்சு சதுருது. அடிச்சு தூக்கி எரிஞ்சதுல அத்தனை வீரர்களுமே கொலை செய்யப்படுகிறார்கள். சரித்திர காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாம பாக்குற இந்த உலக நிகழ்வுகளை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது நம் சராசரி கண்களுக்கு புலப்படாத சில தீய சக்திகள் தான். அதுலயும் 2 மாபெரும் சக்திகள்னு சொல்றதா இருந்தா நம்மள ஆண்டாங்கல வெள்ளக்காரங்க இங்கிலாந்து, அவங்களையும் இப்போ உலகத்துக்கே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிற அமெரிக்காவையும் தான் சொல்லணும். அதுகளோட அந்த ரகசிய ஏஜென்சிஸ் தான் உலகத்துல இருக்கிற பல நிகழ்வுகளை கட்டுப்படுத்துறது. அது போக இன்னும் சில சக்திகளும் உண்டு. அதுல முக்கியமான ஒண்ணு ஆப்ரோ சைனீஸ்களோட ரகசிய கூட்டணி ஒண்ணு. அத காட் ஆக்சிஸ் அப்படின்னும் ஷென் ட்ரையாட் அப்படின்னும் கூப்பிடுவாங்களா. 2வது இந்திய அரபுகளோட மெகா சிண்டிகேட் கூட்டணி. இவங்களோட கோடுவேடு லூசிஃபர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. குறைஷி அப்ராம்னு கூட இவர்களுக்கு வேற ஒரு பெயரும் உண்டு. கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல காட் ஆக்சிஸ், அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் கீழே தான். காட் ஆக்சிஸ் தான் இன்னும் பவர்ஃபுல்லான கேங்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா எங்கேயோ ஒருத்தன் ஒரு கடைக்குள்ள ஓடியாரா. அந்த கடையோட பேரு வாஷும் ஷாப். அப்பா, நான் வாஷுமோட ஷாப்ல சேஃபா இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் பின்னந்தரையில அடிச்சு கொண்டு போட்டுறான். இந்த பக்கம் ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு அந்த குடும்பம் கஷ்டப்படுது. அந்த குடும்பத்துல ஒரு பையன் இருக்கிறான். இவன் எங்கேயோ பார்த்தாப்ல எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்க பார்த்தேன்னு மறந்து போயிட்டேன். யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கிறேன், மறந்துட்டேன், வயசாயிப்போச்சா மறந்துட்டேன். இப்படி டிராக்டர்ல ஒரு குடும்பம் வருது இல்ல, எல்லாம் முடிய கூட்டமா ஒரு பண்ணையாரம்மா வீட்டுக்கு வராங்க. பாக்குறதுக்கு பண்ணையாரம்மா மாதிரி இருக்கிறதுனால அப்படி பேர் வச்சுக்கிட்டோம். அவங்களும் வந்தவங்க எல்லாரையும் பிரச்சனை எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம், இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒத்துமையா இங்க தங்குங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. மத கலவரம் ஒண்ணு நடந்திருக்குது. அதுலதான் மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க போல தெரியுது. அதுல இருந்து தப்பிச்சு வரணும்னு இங்க வந்திருக்கிற குடும்பங்கள் தான் இவங்க. இந்தியாவை பொறுத்தளவுல மதம்ங்கிறது ஒரு அரசியல்ங்கிறது ஒரு பிசினஸ். இந்துவோ முஸ்லீமோ, ஆம்பளையோ பொம்பளையோ, வலியவனோ எளியவனோ, எல்லாத்துலயுமே ஒரு பிசினஸ் பார்வையை தான் காட்டும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க அந்த பாட்டிமா. அங்க இருக்கிற ஒரு பெரியவர், ஒரு முஸ்லீம் பெரியவர், கரெக்டா தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்றீங்க, எங்களுக்கு உதவி பண்றீங்க, அல்லாஹ் உங்களை நல்லபடியா காப்பாத்தட்டும் அப்படின்னு அவர் சொன்னா, பதிலுக்கு நம்ம பண்ணையாரம்மா அவங்க இந்து அம்மா போல, அவங்க ஸ்ரீராமர் உங்களை காப்பாத்துவாராகன்னு அவங்க வாழ்த்துறாங்க. ஒரு இந்துவோட வீட்டுல தான் அடைக்கலம் தேடி எல்லாரும் வந்திருக்காங்க போல தெரியுது. ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. அதுவே போதும், ஒரு ஊரே சாப்பிடுற ரேஞ்சுக்கு அவ்வளவு பெருசா இருக்குது. அப்புறம் மூர்ரா கோட்டையோட கேட்டன்னு சொல்லி கேட்டை க்ளோஸ் பண்றாங்க. அவ்வளவு பெரிய கேட்டா இருக்குது. இங்க ஒரு பொண்ணு தான் அம்மா கூட பேசிட்டு இருக்குது. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 9 மாசம் நிறமாச கர்ப்பிணி. இன்னும் 1 மாசத்துல குழந்தை பிறக்கிற நிலைமையில இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அல்லாஹ் நம்மளை விட்டுவிட்டாரேங்கிறாப்ல வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொடியும் ஒரு கை குழந்தைய மடியில படுக்க போட்டுட்டு இருக்கிறான் பாவம். இந்த பண்ண வீட்டுல இருந்து ஒரு கனெக்ஷன் தூரமா இருக்கிற வேற ஒரு சின்ன ரூமுக்கு கனெக்ஷன் இருக்குது. அது வழியா அந்த பக்கம் போன அந்த பெரியவர், அந்த முஸ்லீம் பெரியவர், அந்த சகதிக்கு மத்தியில ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்காரு. என்னத்தை முயற்சி பண்றாரு, எங்கேயாவது ஒளி வைக்க முடியுமா பசங்களன்னு பாக்குறாரான்னு தெரியல. அதே சமயம் இருக்க பார்த்தா ஏகப்பட்ட வண்டி இங்க நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்து பயந்து மறுபடியும் ஓடியாந்து கோட்டைக்குள்ள இருக்கிறார். மொத்த வண்டிகளும் வந்து நிக்குது. கூடவே ஜேசிபியை ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய கதவு வேணாலும் உடைக்கிறாப்ல. ராமஹாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. பெரியவர் பார்த்து பயந்து போய் இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே மூடுங்கன்னு சொன்னதும் ஷோரூம்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த வேலையை செய்யறாங்க. எல்லாத்தையும் மூடி வைக்க பாக்குறாங்க. இவங்களுக்கு நல்லபடியா சோறு கொடு, நல்லபடியா தங்க வைன்னு தான் வீட்டுல இருந்த முன்னா கிட்ட தான் இந்த அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்ப அந்த அம்மா வருது, யாருக்காவது போன் பண்ணலாம்னு பார்த்தா லைனு கட்டு. இந்த பக்கம் பார்த்தா உள்ள வந்தவங்களுக்கும் ஏற்கனவே இந்த பண்ண வீட்டுல இருந்தவங்களுக்கும் பயங்கரமான சண்டை. மாத்தி வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க. மிகப்பெரிய சண்டை நடக்குது. எங்க பார்த்தாலும் கொலவெறி தாக்குதல் தான் நடக்குது. இனியா நடக்குது இங்கன்னு முன்னா கிட்ட கேட்கும்போது பல்ராஜ் பையா வந்துகிட்டு இருக்கிறாருங்கிறாரு அவரு. யார் யாது பல்ராஜ் பையான்னு பார்த்தா ஒரு ஆள் ரொம்ப கெத்தா கத்தியோடையும் துப்பாக்கியோடையும் உள்ள வராரு ஹீரோயிசத்தோட. பாட்டிமா பார்த்துட்டு பல்ராஜ் நீயா அப்படின்னு கேட்கும் போதே நெத்தி பொட்டிலேயே துப்பாக்கி தோட்டாவை இறக்கி விட்டான். அப்படியே அவங்க நாற்காலியில பணமா கிடப்பாங்க. அந்த பணத்தை அப்படியே முன்னாடி வீசி எரிஞ்சிட்டு அந்த நாற்காலியில இவன் போய் உட்காந்துப்பான். இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்தானே முன்னா, அவன் தான் துரோகி. இறந்து போன அந்த பணத்தை போய் நச்சுன்னு எத்தி தான் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறான் அந்த முன்னா. அப்போ இந்த பையாவோ என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட ஆன்டி, அவங்கள பேரை சொல்லி கூப்பிடுறது, இந்த மாதிரி எத்துறது தப்புங்கிறாரு. உள்ள இருக்கிற எல்லா பேரையும் கொல்லுங்கிறாரு அடுத்து. அதே சமயம் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஸ்டோர் ரூம் கதவை இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, உள்ள யாரையும் விடக்கூடாதுன்ட்டு. இன்னொரு அந்த சின்ன ரூமோட இது இருக்கு இல்லையா, அது பக்கத்துல அந்த பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அந்த பையனோட முதுகுல அவனோட தம்பி நினைக்கிறேன், அவனை அழகா கட்டி அவனோட வாயை நல்லா இறுக்கி கட்டிட்டாங்க.
ஏன்னா குழந்தை இல்ல, அலறவோ எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இறுக்கி கட்டிட்டாங்க. முதுகுல இந்த மாதிரி ஒரு பையன் இருக்க, அவனே ஒரு பையன், அவன் நடக்கிற கூத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர்றாங்க, வால் எடுத்து கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க, செய்யறாங்க, ஏகப்பட்ட பேரை குத்தி கொள்றாங்க. இதுலயும் ஒரு நரமாச கர்ப்பிணி பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் அந்த முன்னா பயபுல வந்ததும் புளிர்னு அடிக்கிறான். நரமாச கர்ப்பிணியாச்சேனெல்லாம் விட்டு வைக்கல, கொடூரமா தாக்குறான். கண்ணா அப்படின்னா எல்லாரையும் அடிக்கிறாங்க, கொல்றானுங்க. இந்த பையனோட அப்பாவா அப்பான்னு கூப்பிடுறான், அப்பா தான் நினைக்கிறேன், அந்த முஸ்லீம் பெரியவர், அவரையும் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. உள்ள அந்த பையா வரும்போது அவரை பின்னாடி இருந்து ஓங்கி கொண்டு ஒரு பிடிப்பாரு கழுத்தை, முன்னாடி தள்ளி ஒரு வெட்டுறான். இன்னும் இறக்கம் இல்லாம ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம எல்லா பேரையும் வெட்டி சாக்குறாங்க. அந்த நிறமாச கர்ப்பிணியோட அம்மாவை முன்னா முட்டை வைக்கிறான். அடுத்து இவங்கள அங்க இருக்கிற நெல்லு முட்டையா அந்த மூட்டை மேல சாக்கிறான் அந்த கர்ப்பிணி பொண்ணு. அடுத்து சென்சார் இருக்கிறதுனால கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வயிற்றுக்குள்ள இருக்கிற, எனக்கு தெரிஞ்ச வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவை வெளியில எடுத்து அடிச்சு கொண்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு கட்டத்துல பார்த்தா மயான அமைதி. நடக்கிற அத்தனை கூத்தையும் ஒரு இன்ச், ஒரு மூச்சு சத்தம் கூட வெளியில கேட்காதபடி உள்ள இருந்து எல்லாத்தையும் அந்த பையன் கவனிச்சிட்டு இருக்கான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போற சமயம் அந்த பாட்டிமா மட்டும் கரெக்டா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் இந்த பசங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பெருசு என்ன பண்ண அப்படின்னு முன்னா கேட்க, பெருசு தானே ஃப்ரீயா விடு, நாளை பண்ண அதுவே செத்துருன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போற சமயம், என்ன மட்டும் எதுக்கு மிச்ச வைக்கிற, வயிற்றுல இருக்கிற பிறக்காத பிள்ளைய கூட கொன்னீங்களே, என்ன கொல்றதுக்கு உங்களுக்கு என்னையா தேக்கம், கொண்டு போட்டுருங்கயாங்கிறாங்க அந்த அம்மா. இங்க நடந்த இந்த கூத்தெல்லாம் யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல நினைக்காதீங்கன்னு சொல்லி அவங்க சாஞ்சிட்டு இருக்கிற அந்த மரச்சோரை கதவு மாதிரி இருக்கு, அதை டங்குன்னு தட்டிட்டு, அவன் பார்த்திருப்பான், அவன் கேட்டிருப்பான், அவன் பதிலடி கொடுப்பாங்கிறாப்ல அந்த அம்மா சொல்லும் போது, போது நிறுத்து, மீதிய நீ நேர்ல போய் உங்க அல்லா கிட்டே எல்லாத்தையும் சொல்லி விட்டு கத்தி எடுத்து ஓங்கி ஒரு சொருகு. அந்த கத்தி இந்த பக்கத்துக்கு வருது பாருங்க, கொண்டு போட்டாங்க. ஆனா அந்த அம்மா மீன் பண்ணது பின்னாடி இருக்கிற இந்த பயல இல்லையா. இதுல கண்ணா பின்னான்னு துப்பாக்கி தோட்டாலாம் அந்த கதவுல ஓட்டையை போட்டு இந்த பக்கம் வந்திருக்கும். நல்ல வேலை ஒரு தோட்டா கூட இந்த பயம் மேல படல. எல்லா கொடூரத்தையும் பார்த்துட்டு பின்பக்கத்துல இருக்கிற அந்த சகதி வழியா, அந்த இது வழியா அப்படியே அந்த பக்கத்துல தாண்டி போய்கிட்டு இருப்பான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது முதுகுல இருக்கிற அந்த தம்பியை பார்த்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த பையன் உடம்புல ஏதோ ரத்தம் இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு முதுகுல இருந்து அப்படி முன்னாடி கொண்டு வருவான். பார்த்தா ஃபுல்லா ரத்த கலரி வந்த ஏதோ ஒரு தோட்டா அவனை தொலைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்த அந்த ஒரு உசுறு துணை அதுவும் போயிடுச்சு. அதே சமயம் அங்க இருக்கிற அந்த மொத்த பண்ணையாரோட இடத்தையுமே எரிச்சிட்டாங்க. அந்த பண்ணையாரம்மாவோட இடத்தை மொத்தமும் பத்தி எரியும் போது இவன் பயங்கரமா அழுதுட்டு கர்ஜிப்பான் பாருங்க. அதுக்கு பிறகுதான் இந்த படத்தோட முக்கியமான ப்ரொடியூசர்ஸ் யாரு, டைரக்டர்ஸ் யாரு, இந்த கூத்தெல்லாம் அடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா வானத்துல சைனாவோட ஒரு உளவு சேட்டலைட் இந்தியாவை வேவு பார்க்கறாப்ல காட்டுறாங்க. அப்படியே கேமரா போக்கஸ் ஆகி கீழே வரும்போது கேரளால ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய அணைக்கட்டு, அதுக்கு பக்கத்துல ஒரு நம்ம ஸ்டீஃபனோட ஆசிரமம். அங்க இருக்கிற பாதிரியாரோ லைட்டா மழை பெஞ்சாலே வீடு சுத்தி வெள்ளம் புகுந்துருது, தண்ணி நிக்குது, காத்தடிச்சா கரண்ட் கட் ஆயிடுதுன்னு ஜெனரேட்டரை போட்டு விட்டுருக்காரு. இந்த அணைக்கட்டுக்கு சுத்தி கவர்மெண்ட் சுவரி எழுப்பி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சுவரி எழுப்பிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இந்த பக்கத்துல தண்ணி வராது, நம்ம வீடு சேஃபா இருக்குங்கிறாப்ல ஏதோ ஒருத்தர் சொல்ல, அதெல்லாம் அந்த பாதிரியார் பெருசா எடுத்துக்கல. அப்புறம் கோவர்தனம் எங்க அப்படின்னு அவர் கேட்க, ஒரு லேடி உள்ளதா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ரிசர்ச்சர், அவர் பேரு கோவர்தன், அந்த ரிசர்ச்சர் இப்போ சேட்டலைட் போன் மூலமா வேற யாருக்கோ போன போடுறாரு. அதை அட்டெண்ட் பண்றவர் கார்த்தியா. அவரு சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்ல ஐபி எக்ஸிகியூட்டிவ்னு ஏதோ சொல்றாப்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுப்போம். இவர் ஒரு தனி ஒரு யூடியூபர், நிறைய டார்க் வெப்ல பல அரசியல் நிகழ்வுகளை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர், உண்மையை தேடிக்கிட்டே இருக்கிறவர். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு காலை போட்டு, பல்தேவுக்கு என்ன திடீர்னு கேரளா மேல இவ்வளவு வைக்கிற, அவரோட பார்வை ஏன் கேரளா பக்கம் திரும்புது அப்படின்னு கேட்டா, அந்த கேள்வியை கேட்டதும் அவர் ஒரு மாதிரி ஆகுறாரு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளு. அதெல்லாம் தெரியாது, விசாரிச்சு சொல்றேன். ஸ்டீஃபனை பத்தி நான் கேட்டேனே, ஸ்டீஃபன் மேட்டர் என்னாச்சுன்னு அவர் விசாரிக்கு. இப்போ வரைக்கும் ஒன்னும் டீடைல் கிடைக்கல. ஸ்டீஃபனை பத்தி டீடைல் தெரிஞ்சதும் கண்டிப்பா நான் உனக்கு அதை அப்டேட் பண்றேன்னு இவர் சொல்லுவாப்ல. அப்புறம் நீ சேட்டலைட் போன் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிற, இப்ப இருக்கிற புது டெக்னாலஜில சேட்டலைட் போன் எல்லாம் ஈஸியா ட்ராக் பண்ண முடியுது தெரியும்ல அப்படின்னு சொல்ல, புது டெக்னாலஜியால ட்ராக் பண்ண முடியும், ஆனா புது சேட்டலைட் போன்ஸ் வேணா ட்ராக் பண்ண முடியும். நான் பயன்படுத்துறது 1990 மாடல்ல பியூர் ஹெரிடேஜ் ஏதோ ஒன்ல ரெடி பண்ண ஒரு சேட்டலைட் போன் போல. இதை யாராலையுமே பிரேக் பண்ண முடியாதுங்கிறாப்ல அவர் கெத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பல கேரக்டரோட அறிமுகம் வந்துகிட்டே இருக்குது. இந்த கேரக்டர் அறிமுகம் முடிஞ்ச பிறகு கதை இன்னும் பயங்கரமா சூடுபிடிக்கும். கட் பண்ண அடுத்து இந்தியன் யூனியன் ஃப்ரண்ட் ஸ்டேட் கமிட்டி ஆபீஸ்னு ஒரு ஆபீஸை காட்டுறாங்க. நம்ம ஆளுங்கட்சியோட அலுவலகம், கட்சி ஆபீஸ். ஒருத்தர் வேகமா விறுவிறுன்னு வராரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எதுவா இருந்தாலும் மூஞ்சில் அடிச்சாப்ல நேருக்கு நேரா சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்து நிற்றாரு. எதுக்குப்பா ராஜினாமா கடிதம் அப்படின்னு கேட்டா, என்னைக்கு நம்ம கட்சியை ஸ்டீஃபன் நான் கிளம்புறேன் நீங்க நல்லபடியா பாத்துக்கங்கன்னு ஜெத்தின் கையில ஒப்படைச்சாரோ, ஜெத்தின்னா யாரு, தற்போதைய கேரளா முதலமைச்சரோட கடைசி பையன், வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சு வந்தாப்ல அவர் தான் ஜெத்தின் பேரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, கட்சியை நல்ல விதமா கொண்டு போவாங்க, நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு. ஆனா தம்பிகார ஜெத்தினோ கட்சியை படு மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டார். அதோ அந்த டேம கட்டுறேன்னு பேர் வெளியில கொரியங்காரங்க கிட்ட ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்கான். அந்த மேட்டர் எல்லாம் நியூஸ்ல வெளியில வந்து சந்தி சிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன்னு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறார். அப்புறம் கட்சியில ஒருத்தர், இந்த ஜெத்தின்கிறவனோட அப்பா ரொம்ப நல்லவர் போல, பிகேஆர்னு ஏதோ பேசிக்கிறாங்க, ரொம்ப நல்ல மனுஷனா, கட்சி அவ்வளவு அழகா கொண்டு போனாரா, அவரோட புள்ள இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இப்படி திரிவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு
தற்போதைய முதலமைச்சரை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. தலைவரை, இதுல உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கட்சிக்காரங்க இந்த சென்ட்ரல் சீட்ல உட்காந்துட்டு இருக்காருல அவர்கிட்ட கேட்க, நம்ம வர்மா சார்கிட்ட கேட்க, இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் அந்த ஜதின் தான் நம்ம கட்சியின் தலைவர், நம்ம மாநிலத்தோட முதலமைச்சர். அவரை அவன் வேணெல்லாம் பேசக்கூடாதுன்னு கண்டிக்க மட்டும் தான் செய்யறாரு. என்ன இதையெல்லாம் எதிர்க்கட்சி எப்படி அரசியல் பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு புலம்புறார். கட் பண்ணி இப்போ அந்த எதிர்க்கட்சியை காட்ட போறாங்க. அங்க ஏதோ ஃபங்க்ஷன் போல ஆடலும் பாடலும் எல்லாம் தடபடலாம் நடந்துகிட்டு இருக்குது. எதிர்க்கட்சிக்காரங்க இந்த மேட்டரை அரசியல் பண்ணலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொரியங்காரங்க கிட்ட நம்ம முதலமைச்சர் காசு வாங்கிட்டார், தம்பிக்காரன் வாங்கிட்டான் காசு. சோ கமிஷன் காசுக்காவது அவங்க சுத்தி சுவர் எழுப்பி ஆகணும், அந்த கட்டட வேலையெல்லாம் பண்ணி ஆகணும். ஆனா இதுல அவங்க அக்காவோட ஃபீட்பேக் என்னன்னு இன்னும் தெரியலையே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அக்காவை காட்டுறாங்க. ஆணும் பெண்ணும் சமந்தான்னு நம்ம ஸ்டீஃபன் நின்னு ஜெயிச்ச அதே தொகுதியில இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப கம்பீரமா ஒரு அரசியல்வாதி மாதிரி பேச தெரியல. பொண்ணுகாரியோ போமா தாத்தா மாதிரி பேச வரல, குறைஞ்சபட்சம் உன் தம்பி ஜித்தின் மாதிரியாவது பேசலாம்ல, அந்த ரேஞ்சு கூட பேச வரலையே உனக்குன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறா. பேசுனது நீயானாலும் எழுதி கொடுத்தது நான் எழுதி கொடுத்ததெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தனக்குத்தானே சந்தோஷமா பெருமையா பேசிட்டு இருக்கிறா. அதே சமயம் அந்த மீடியாக்காரங்க இந்த ஆளுங்கட்சியோட ஆதரவு டிவி ஒன்னு இருக்குல்ல, அவங்க கால் பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி உங்க தம்பி ஏதோ பேச போறாராமே, அதை பத்தி தெரியுமான்னு கேட்டா தனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க. அடுத்து அந்த பக்கத்துல பார்த்தா அடுத்து ஒரு புது கேரக்டரோட அறிமுகம். அகண்ட சக்தி மோர்ச்சான்னு ஒரு மத சார்பு கட்சி. கட்சியோட பேர் என்ன? அகண்ட சக்தி மோர்ச்சா. அதுல சந்திரன் ஒருத்தர் பயங்கரமா சொற்பொழிவா ஆத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு காலத்துல நம்மள மாதிரி கட்சி எல்லாம் நோட்டா கூட சட்டை போடுற கட்சி எல்லாம் நம்மள ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாமளும் 4 சீட்டு வாங்கி கெத்து காமிச்சிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் நாம ஆட்சி அமைப்போம். ஆட்சி அமைக்கிற அந்த நாள் ரொம்ப நாள் இல்ல, அதுக்கு ஏத்தாப்புல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சந்திரங்கிறவர். அகண்ட சக்தி மோர்ச்சாவோட இந்த மாநில தலைவரா பொறுப்பு என்ன ஏதுங்கிறது பின்னாடி வருவோம் பாப்போம். வீட்டுக்கு வந்தா தம்பி முதலமைச்சர் அக்காக்காக காத்துட்டு இருக்கிறாப்ல. அக்காவும் தம்பியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாளாச்சுல பார்த்து என்ன வீட்டு பக்கம் அளவே காணும்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன தம்மெல்லாம் அடிக்கிற புது பழக்கம்னு கேட்க, இல்ல காலேஜ்ல பண்ணது ரொம்ப நாளைக்கு பிறகு இப்ப மறுபடியும் டச் எடுத்துருச்சு அப்படிங்கிறான். அப்புறம் லவர் எப்படி இருக்கான்னு விசாரிக்கும் போது இல்ல பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறான். நாளைக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ண போறேன், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மீடியா உங்ககிட்ட உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கும், நீ எந்த ஒரு கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு முன்னாடியே வந்து பேசுவாங்க. பாரு, நம்ம அப்பாவோட கொள்கைகளுக்கு எதிராக நீ எதுவும் பண்ணாத வர நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அழகா எடுத்து சொல்றாங்க. தம்பியாரனோ எங்கேயோ இருந்துகிட்டு நம்மள எல்லாம் ஆட்டி படைக்கிற அந்த ஸ்டீஃபனோட பேச கேட்டு இனி என்னால நடந்துக்க முடியாது, இனி சுயமா சிந்திச்சு என் வேலையை நான் பாப்பேங்கிறாப்ல திமிரா பேசுறான் தம்பி. அடுத்து பார்த்தா இவங்களோட கட்சி மாநாட்டை ரொம்ப எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னு தான் பேசிட்டு இருக்காரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னங்கறதை இப்போ வரைக்கும் காட்டல. பேச ஆரம்பிக்கிறாப்ல. எங்க அப்பா ஒரு முதலமைச்சர், அவரோட புள்ளங்கிறதுனால நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னு என்னோட வெற்றியை ரொம்ப ஈஸியா அட போடுறாங்க. ஆனா நான் எந்த ஒரு பேரும் இல்லாம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா கூட அப்பயும் நான் முதலமைச்சர் தான் ஆவேங்கிறாப்ல ரொம்ப பயங்கரமா பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த கட்சி தேவையில்லை, இந்த கட்சியவே கலைச்சிட்டு நான் புது கட்சியை ஆரம்பிக்க போறேன், எங்க அப்பா பேர்ல அந்த புது கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறேன். இந்த முயற்சியில எனக்கு துணையா நிக்க போறது என்னோட நண்பன், என்னோட குருன்னு சொல்லி ஒருத்தரை அறிமுகப்படுத்துறார். அவர் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாப்ல. யார் யாது அப்படின்னு பார்த்தா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது பாபா பல்தேவ், அகண்ட முக்தி மோர்ச்சாவோட தேசிய தலைவர். அதே சமயம் மாநில தலைவர் சந்திரன் இருக்கிறார்ல, அவரு தான் எடுபடிக்கு போன் பண்ணி சொன்னதும் அங்க ரெடியா காத்துக்கிட்டு இருந்தவங்க அகண்ட முக்தி மோர்ச்சாவோட கட்சி கொடியில இருந்து பேனர் உட்பட எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அங்க ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாபா பல்தேவ காட்டுறாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோமே பல பேரை ஒருத்தன் கொண்டு குவிச்சானே அவன் தான் வரான். அகண்ட சக்தி மோர்ச்சாவா, ஊடால ஏதோ முக்தி மோர்ச்சான்னு சொல்லிட்டனோ. இவரை நானு தேசிய தலைவர்னு சொன்னேன், ஆனா இவருக்குன்னு ஒரு பதவி கிடையாது. ஆனா அந்த கட்சியில முக்கியமான ஆட்கள் 3 பேர், 3 ராஜ குருக்கள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதுல ஒருத்தர் இவர். அவர் ஏன் கேரளால இருக்கிற ஒரு தமா தூண்டு சின்ன கட்சி கூட கூட்டணி சேரணும்? இப்படி பல கேள்விகளை கேட்கிறாரு நம்ம கோவர்தன் யூடியூபர். லைவ்ல போய் கேட்கிறார். அப்புறம் லூசிஃபர்ல ஸ்டீஃபன் எழுதி கொடுத்த ஒரு லெட்டருக்குள்ள அவர் கைப்பட எழுன்னு எழுதி கொடுத்திருப்பாரு. ஆசிரமத்தை பார்த்துக்கோ, உண்மையை தேடுற இந்த பயணத்துல தொடர்ந்து போன்னு. அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு பாதிரியார்கிட்ட போய் காமிச்சிட்டு யார் இவர், இவரோட உண்மையான முகம் என்ன, இப்போ அவர் எங்க இருக்கான்னு விசாரிச்சா பாதிரியார்கிட்ட பெருசா டீட்டெயில் எதுவும் கிடைக்கல. அதே சமயம் எங்கேயோ ஒரு நாட்டுல ஒரு இன்டர்போல் ஆபீசர் போதைப் பொருளை தடுக்க வேண்டியவர் போதைப் பொருட்களை கடத்தி போற இடத்துல அவங்களுக்கு துணையா போறார். இருந்தாலும் யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா என்ன பாத்துட்டாங்கன்னா என்ன ஒரு பணைய கைதி மாதிரி கூட்டிட்டு போங்கன்னு கையில ஒரு டேக் போட்டு கட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போறார். அப்படிதான் கூட்டிட்டு போறாங்க. லண்டன்ல MI6 டிபார்ட்மெண்ட் ஆபீஸ காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் கடத்த போறத சேட்டலைட் வியூல பாக்கணும்னு நினைக்கிறேன். அதை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. போதைப் பொருட்களை கடத்திக்கிட்டு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு கும்பல் இந்த இடத்து பக்கம் வருதுன்னு அவங்களுக்கு செய்தி வருது. அதனால அங்க முன்கூட்டியே தன்னோட டீம் நிப்பாட்டி அவங்க வரும்போது பிடிக்கணும்னு சொல்லி நிப்பாட்ட வச்சிருக்காங்க. ஒரு லேடி கூட அதுல இருக்கிறா. அந்த ஆபீசர் பதறிக்கிட்டே வராப்ல, நாம எங்க போறோமோ அந்த இடத்துல நமக்கு முன்னாடியே
வாசல்லையே எங்க டீம் காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களை பிடிக்கிறதுக்காகன்னு சொல்ல, எவ்வாறு இது உங்க ஊர் கிடையாது, எங்க ஊரை எங்களுக்கு தான் நல்லா தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி ஒரு குறுக்கு வழியில அப்படியே கூட்டு போறாங்க. நேர்வழியில வந்திருந்தா அங்கதான் போயிருப்பாங்க. குறுக்கு வழியில இவங்க போறதுனால அந்த டீம் காத்து கிடந்து இந்நேரம் வந்திருக்கணுமே, மிஸ் ஆயிடுச்சேன்னு அந்த லேடி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. அதே சமயம் இந்த குறுக்கு வழியில போகும்போது எங்க இருந்து வந்து ஒரு ராக்கெட் பாம்பு அவங்களை அடிச்சு தூக்கும். எல்லா பேரும் பதறிக்கிட்டு சுத்தி முத்தி நின்று பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர்ல 3-4 ஹெலிகாப்டர்ல ரவுண்டு கட்டுறாங்க. பதிலுக்கு இவங்க சுட ஆரம்பிக்க, திருப்பி இவங்க சுட ஆரம்பிக்கன்னு அந்த இடமே போர்க்களம் ஆகிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் மிகப்பெரிய தாக்குதல் தான். அந்த தாக்குதலோட முடிவுல கெத்தா அங்க இறங்கி வர்றது நம்ம ஸ்டீஃபன் தான், குறைஷி ஆபிரகாம் தான். அப்போ அவன் முந்திக்கிட்டு, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஒரு ஆபீசரு, என்ன பணைய கைதியா புடிச்சிட்டு வந்தாங்கன்னு சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தவன் இருக்கிறான் பாருங்க அங்க முன்னாடி மண்டிக்கிட்டு தலையில கைய வச்சுக்கிட்டு. இவன் யாருன்னா ஒரு காலத்துல நம்ம குறைஷி ஆபிரகாம் கிட்டேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன். அவன் அண்ணா என்ன விட்டுருங்க நான் கதறிக்கிட்டு இருக்கிறான். துப்பாக்கி எடுத்து யாரை சுடுவார்னு பார்த்தா, தான் ஒரு ஆபீசர் என்ன பணைய கைதியா புடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன அந்த ஆபீசரை தான் சுட்டு தள்ளுறாரு இவரு. அப்புறம் இந்த ஆப்பிரிக்க கும்பலோட தலைவன் பேரு கபூக்கா. அவனுக்கு போன் பண்ணி, இங்க பாரு இது உனக்கு வார்னிங், அதனாலதான் இந்த தடவை புல்லட்டை கொடுத்துட்டு போறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த புல்லட்டை நெத்தி பொட்டில இறக்கி விட்டுருவேன்னு மிரட்டிட்டு போனை கட் பண்றாரு. கபூக்காவுக்கு ஒன்னும் புரியல, என்ன புல்லட் எதை பத்தி பேசுறாங்கன்னு. அப்புறம் சரக்கடிக்க போகும்போது பார்த்தா சரக்குக்குள்ளேயே ஒரு தோட்டா கிடக்குது. அரண்டு போறாப்ல, நம்ம இடத்துக்கே வந்து புல்லட்டை போட்டு போயிருக்காங்களே யாரா அது அப்படின்னு. அந்த பக்கம் ஒரு பொண்ணு வேக வேகமா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம கோவர்தன் கார்த்திகை சென்ட்ரல் ஆபீசரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அங்க அந்த லேடி MI6 இன்னும் சில மித ஆட்கள் சொல்லிட்டு நிறைய பேர் கூட ஏதோ மீட்டிங் பேசிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஆப்பிரிக்க கும்பல் எல்லாத்தையுமே அழிச்சது குறைஷி ஆபிரகாமோட டீம் தான் தெரிய வருது. கூடவே நம்ம ஆபீசர் ஒருத்தவனை பணைய கைதி அங்க இருந்து அவனை சுட்டு கொண்டுட்டாரு, பதிலுக்கு நாம ஏதாவது செய்யணும்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் MI6ல வேலை பார்க்கிற ஒருத்தர், அவர் ஒரு உயரதிகாரி. அவரோ இல்ல அது ஒரு கொலாட்ரல் டேமேஜா தான் இருக்கணும், தெரிஞ்சே நம்ம ஆபீசரை அவர் கொல்ல மாட்டாருங்கிறாப்ல எடுத்து சொல்றாரு. கொலாட்ரலோ இல்ல வேறும்னே சுட்டானோ எனக்கு தெரியாது, இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன், ஏன்னா அந்த பணைய கைதியோட கேர்ள் ஃப்ரெண்டு நானுங்கிறாப்ல அந்த அம்மா சொல்லுது. ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ பழி வாங்கணும்னு நினைக்குது அந்த அம்மா. சென்ட்ரல் ஆபீசர் ஒரு பென்ட்ரைவ் சில ஃபைல்ஸை கொடுக்குறாப்ல, இதை ஒன்ஸ் ஓபன் பண்ணேன்னா ஒரே ஒரு தான் படிக்க முடியும், மத்தபடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடுமா. குறைஷி ஆபிரகாம் பத்தி டீடைல்ஸ் இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டி படைக்கிற பல சாம்ராஜ்யத்துல அவரோட சாம்ராஜ்யம் ஒன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் அந்த MI6ல இருக்கிற உயரதிகாரி வீட்டுக்கு வந்து கீழே அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு ரகசிய கதவு, ஒரு புக்கை திறக்கிறாரு. புக்கை இழுத்தா கதவு திறக்குது. அப்படியே பாதாளத்துல ஒரு ரூம் வச்சிருக்காரு. அந்த ரூமுக்கு போய் ரகசியமா கால் பண்றாரு. யாருக்கு கால் பண்றாப்லன்னு பார்த்தா, அட நம்ம ஹீரோவுக்கு தான், ஸ்டீவனுக்கு தான் கால் பண்றாப்ல. மீட்டிங்ல நடந்த மேட்டர்லாம் எடுத்து சொல்றாரு. ஓகே நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல இவர் எடுத்து சொல்றாப்ல. மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் இப்போ ஒன்னு தேட ஆரம்பிச்சிருச்சு, எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறேன்னு கேட்டா, யூ வில் சி, பார்க்கத்தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஸ்டீஃபனு கபூக்காவுக்கே ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணி, நான் உங்களை மீட் பண்ணணும், நமக்கு நடுவில் நடக்கிற இந்த யுத்தத்தை நாம ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு கூப்பிட, அதற்கு தயாருங்கிறாரு கபூக்கா. ஆனா நான் சொல்ற இடம் நான் சொல்ற நேரங்கிறாப்ல. அதுக்கு நம்ம ஸ்டீஃபனும் ஒத்துக்கிட்டாப்ல. இந்த பக்கம் தான் அந்த குறைஷி ஆபிரகாமை பத்தி பென்ட்ரைவ்ல நிறைய டீடைல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம கோவர்தன். அதுலயும் குறிப்பா குறைஷி ஆபிரகாமோட முகம் தெரியாது, ஆனா அவரோட கை தெரியும், கையில அவர் போட்டுக்கிற அந்த மோதிரம் தெரியும். இதே மோதிரத்தை நாம வேற எங்கேயோ பாத்துருக்கோமேன்னு பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து நோண்டி பார்த்துட்டு இருப்பார். அப்படியே பிளாஷ்பேக் போகுது. பிளாஷ்பேக்ல ஸ்டீஃபனோட அப்பா பழைய முதலமைச்சர் அவர்கள் தான் தொகுதிக்கு தனக்கு பதிலா தன்னோட வளர்ப்பு பிள்ளை நிப்பான்னு ஸ்டீஃபனை கூப்பிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும் போது அங்க நிருபர்களுக்கு மத்தியில இருந்து நம்ம யூடியூபர் போட்டோ எடுத்திருப்பாரு. நல்ல க்ளோஸ் அப்ல எடுத்திருப்பாரு. இவரோட கையில இருக்கிற அந்த மோதிரமும் குறைஷி ஆபிரகாமோட கையில இருக்கிற மோதிரமும் ஒண்ணு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளுங்கிற அந்த உண்மையை இவரு கண்டுபிடிக்கிறாப்ல. முத வேலையா ஸ்டீஃபனை பாக்குறதுக்காக அவர் யாரோட உதவியை நாட்டுறாருன்னா, அந்த எடுபடி வர்மா எடுபடி கிட்ட தான் வந்து நிக்கிறாப்ல. அவரோ கடந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் நான் ஸ்டீஃபன் பேசியிருக்கிறேன், அதுவும் மும்பை போகும்போது ராவுத்தரோட மொபைல்ல இருந்து ஸ்டீஃபன் பேசினேன். ஸ்டீஃபன் அடிக்கடி ராவுத்தர் கிட்ட பேசுறாப்ல, அன்னைக்கு என்கிட்ட ராவுத்தர் சொல்லி இருந்தாருன்னு ராவுத்தர்னு ஒரு கேரக்டரை பத்தி எடுத்து சொல்றாரு. உடனே ராவுத்தரை போய் நம்ம ஆளு பாக்குறான். நான் ஸ்டீஃபனை உடனே பார்த்தாகணும்னு, உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, தைராய்டு இருக்கா, எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லும் போது டப்புனு முதுகுல ஒரு இன்ஜெக்ஷனை குத்தி விட்டுறாங்க, மயக்க மருந்து. அதை போட்டு விட்டு எங்கேயோ கொண்டு போய் ஸ்டீஃபனை பார்க்க வைக்கிறதுக்காக தொடர்ந்து நாடு கடத்தி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா கேரளால நிலவரம் அப்படியே முழுக்க மாறிக்கிட்டு இருக்குது. மாநில தலைவரை கூப்பிட்டு விட்டுட்டு எங்களோட கட்சி செலவுக்கான ஃபண்டிங்க நீங்க தான் கொடுக்கணும்னு ஒரு டீல போடுறாரு. இந்தியாவில் மொத்தம் 543 சென்ட்ரல் தொகுதிகள் இருக்கிறது. அதுல கேரளாவுக்கு சொந்தமானது வெறும் 20 தொகுதி தான். அந்த 20 தொகுதியில நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிப்பீங்கிறது பெரிய விஷயம். நீங்க நிறைய டிமாண்ட் எல்லாம் வைக்க முடியாதுங்கிறாப்ல மாநில தலைவர் சொல்லுவாப்ல. என் லிமிட் என்னங்கிறது எனக்கு தெரியும், என் கண்டிஷனை முதல் கேட்டுக்க, எங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கணும், என் மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கிற இந்த ஊழல் கேசுகள் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கணும், என் மேல அந்த ஊழல் விசாரணைகள் எதுவும் நடத்தக்கூடாது, இதுக்கு சம்மதம்னா நம்மளோட இந்த கூட்டணி தொடரும், உங்க
பாஸ் கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல அடுத்த நொடி பார்த்தா அவருக்கு அட்வான்ஸ் பணமா சில பல கோடிகள் வருது. இதை அட்வான்ஸ் பணமா எடுத்துக்கங்க, பேசுனது நடக்குங்கிறாப்ல மாநில தலைவர் அப்டேட் கொடுக்குறார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா முன்னாவை காட்டுறாங்க. ஞாபகம் இருக்கிறதா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணை பார்த்து குறி வச்சு அடிப்பான் பாருங்க முன்னா, அவரே தான். கேரளாவுக்காக ஏன் நாம இவ்வளவு கொட்டி கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணணும்னு கேட்பாப்ல. அங்க இருக்கிற துறைமுகங்கள், அங்க இருக்கிற கடற்பரப்பு, அங்க இருக்கிற இயற்கை வளம், இது எல்லாத்தையும் நாம சுரண்ட ஆரம்பிச்சோம்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ற பணம் எல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்கிறாப்ல அவரும் முன்னாக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கீழே தொண்டர்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அகண்ட சக்தி மோட்சாவா அந்த கட்சியில கையை எடுத்து அப்படி தூக்கி ஆட்டு, ஏன்னா எலெக்ஷன்ல நிக்க போறது நீதான், நான் இல்லங்கிறாரு. முன்னாதான் பதவியில இருக்கிறவன் போல, போட்டி போடுறவன் போல, எந்த பதவியிலையும் இல்லாம எந்த தேர்தலையும் போட்டி போடாம எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது நம்ம பாபாதேவ் தான். கட் பண்ணா இப்போ மயக்கத்துல கடந்த கோவர்தனை காட்டுறாங்க. முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஜூஸ் ரெடியா அவருக்கு இருக்குது. குடிச்சிட்டு எதுக்க பார்த்தா குறைஷி ஆப்ராம் என்கிற ஸ்டீஃபன் எதுக்க நிக்கிறார். கெத்தா வராரு. நீங்க யாருக்கு எதிராக குரல் எழுப்புறீங்களோ அவங்களோட ஆயுதமாவே சில சமயம் நீங்க மாறிடுறீங்க. ஒரு தடவை நான் உங்களை பயன்படுத்தினேன், இப்போ என் எதிரிகள் உங்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த தடவை நான் உங்களை உங்களுக்கு தெரிஞ்சே பயன்படுத்த போறேன், நீங்க எனக்காக எங்க போறீங்க அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. அதெல்லாம் சரி, ஆனா உண்மையிலே நீ யார் யா நீயே? குறைஷி ஆப்ராமோட கையில இருந்த விரல் உன் கையில இருந்து நான் பாத்துருக்கிறேன், யார் யா நீயே அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல நான் யாருங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க, அது வர காத்திருக்குங்கிறாப்ல. உங்க உண்மையான பேர் என்னன்னு கேட்டா எனக்கு இந்த உலகத்துல பல பேரு பலவிதமான பேர் வச்சிருக்காங்க, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு லூசிபர், நீ எனக்கு வச்ச பேர் தான் எடுத்து சொல்றாரு. இப்ப நீங்க வந்திருக்கிறது கூட கேரளாவை இப்போ முதலமைச்சரா இருக்கிற ஜெத்தின் தம்பிக்காரன் தப்பான வழிக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அந்த மாநிலத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்து நிக்கிறீங்க, எல்லாம் எனக்கு தெரியுது, சரியான சமயத்துல நானும் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் அவரை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு வண்டி வந்துருச்சு. கட் பண்ணி இப்போ தம்பிக்காரனை காட்டுறாங்க. பக்கத்திலே நம்ம சென்ட்ரல் அதிகாரி இருக்கிறார். எதுக்கு நீங்க தேவையே இல்லாம கோவர்தன் மாதிரி ஆட்களை பயன்படுத்துறீங்க, ஸ்டீஃபனை கண்டுபிடிக்கிறது உங்களால முடியாதுன்னு கேட்க, சில சமயங்கள்ல கோவர்தன் மாதிரி சில பேர் டார்க் வெப் அது இதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற தனி ஆட்களால கண்டுபிடிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீஃபன் இங்க இருந்து காணாம போகும்போது கடைசியா அவர் கான்டாக்ட் பண்ணது இந்த கோவர்தனை தான். அதனாலதான் இவரை நான் பயன்படுத்துறேன், ஸ்டீஃபனோட லொகேஷனை இவர் மூலமா கண்டுபிடிக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு சாதாரண எம்எல்ஏவா இருந்து காணாம போனவர் தான் ஸ்டீஃபன், அவரை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்னு கேட்க, நான் எங்கேயோ சாதாரணமா வெளிநாட்டு இருந்தவத்தவன இங்க கூட்டியாந்து இந்த நாட்டுக்கே முதலமைச்சர் ஆக்க தெரிஞ்ச அவருக்கு எவ்வளவு பெரிய பலம் இருக்குன்னு நீ யோசி. நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட இருக்குது. எனக்கு இப்ப என்ன தேவைன்னா, நான் இப்ப எடுக்க போற இந்த முயற்சிக்கு தடையா அவர் இருக்க கூடாது, அந்த ஒரு கேரண்டி வேணும். அதை உன்னால உறுதி செய்ய முடியுமான்னு கேட்க முடியுங்கிறாரு இவர். கட் பண்ணா இப்ப வெளிநாட்டை காட்டுறாங்க. வெளிநாட்டுல ட்ரெயின்ல ஏதோ ஒரு பாம் சவுண்ட் மாதிரி பீப் சவுண்ட் கேக்குது. அதை கேட்டு எல்லாருமே அப்செட் ஆறாங்க, கால் பண்றாங்க, போலீஸ் வருது, பாம் ஸ்குவாட் வருது. செக் பண்ணி பார்த்து ஓபன் பண்ணா உள்ள பாம்புக்கு பதிலா ஒருத்தவனோட தலை இருக்குது. இவ யாருன்னு தெரியுதா? குறைஷி ஆப்ராம் கிட்ட இருந்து அன்னைக்கு அந்த கபுகாவோட ஆப்பிரிக்க போதை கும்பலோட சரக்குகளை ஒருத்தவன் கைமாத்திக்கிட்டு இருந்தான்ல, அவனை சுடாம பின்னாடி இருந்த ஆபீசரை சுட்டார்ல, ஒருவேளை இவனை மன்னிச்சு விட்டுருவாரோ அப்படின்னு பார்த்தா மன்னிக்கலங்க, பாய்சன் ஏதோ கொடுத்து கொண்டு இருக்காங்க. அந்த பாடி இப்போ பிரேத பரிசோதனைக்கு வந்திருக்குது. அந்த லேடியை கூட்டு விட்டுருக்காரு பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர். எதற்காகன்னா அவனோட வாய்க்குள்ள ஒரு மெமரி கார்டு கிடக்குது. அந்த மெமரி கார்டை கொடுத்துறாரு. அந்த மெமரி கார்டை எடுத்து பார்க்கும்போது சில பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, சில லாக்கர் நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு லாட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குது, ஏதோ ஒரு லொகேஷன், டேட், டைம். அந்த டேட்ல அந்த லொகேஷன்ல குறைஷி ஆப்ராமும் ஆப்பிரிக்க போதை கும்பலின் தலைவன் கபுகாவை மீட் பண்ண போறதா செய்தி. இத பத்தி அந்த அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம அதிகாரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸ்டீஃபனுக்காக வேலை பார்க்குற அந்த உயரதிகாரி கேட்டுட்டு இருக்கிறார். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா நம்ம கோவர்தனை சென்ட்ரல் அதிகாரிக்கு போனை போட்டு இந்த மாதிரி கபுகாவும் ஸ்டீஃபனும் ஈராக்ல ஒரு இடத்துல மீட் பண்ணிக்க போறாங்களாமான்னு அப்டேட் கொடுக்குறாங்க. ஒரே இன்ஃபர்மேஷன் தான் இவங்க 2 பேருக்குமே கிடைக்குது. இங்கிலாந்துல அந்த லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டதுமே அந்த லேடி ஒரு பெரிய டீமோட ஹெலிகாப்டர்ல அங்க இருந்து பறந்து போறாங்க. ஈராக்குக்கு போவாங்க போல தெரியுது. இங்க பாரு, என் உத்தரவுக்காக காத்துரு, நடக்கிறத வாட்ச் பண்ணு, தயவு செய்து உள்ள போகாத, என்கேஜ் பண்ணாத, என்னோட உத்தரவு இல்லாம நீ உள்ள போக கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த அம்மாவும் ஜரின் ஜரின் சொல்லிட்டு தான் போகுது. ஆனா இவரோட பேச்ச கேட்கறாப்ல தெரியல, அந்த அம்மாவை பார்த்தா தெரியல. அப்புறம் பார்த்தா ஈராக்ல ஒரு மிகப்பெரிய சிட்டியவே சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த யுத்தத்துல எவ்வளவு மோசமா சேதாரமாய் கிடக்குதுன்னு பாருங்க. அதுல ஒரு இடத்தை தான் பாக்குறதுக்காக கபுகா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறான். ஆல்ரெடி இவங்க ராணுவம் வந்து சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க, ஸ்னைப்பர் செட் பண்ணிட்டாங்க, கேமரா அப்புறம் ட்ரோனு இதெல்லாம் மேல ஏவி விட்டாச்சு. நடக்கிற எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கறாப்ல கபுகா ஆல்ரெடி ரூமுக்குள்ள உள்ளதா இருக்கிறான். குறைஷி ஆப்ராம் வராரு. இறங்கி நடந்து போகும்போதெல்லாம் சைடு வியூ கிடைக்குது, பேக் வியூ கிடைக்குது, டாப் வியூ கிடைக்குது. முகத்தை மட்டும் குறைஷி ஆப்ராம் காட்டவே இல்லை. அவர் அடுத்து நடந்து போயிட்டே இருப்பாரு. இப்ப இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ள போயிட்டா கூட முகத்தை யாரும் இன்னும் பாத்துருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பின்னாடி திரும்பினா அவங்க பாப்பாங்கன்னு தெரிஞ்சுமே பின்னாடி திரும்புறாரு. அதுலயும் கண்ணாடியை கலட்டி இன்னும் அழகா முகத்தை அப்படியே பாத்துக்கங்கடான்னு போஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் உள்ள போறாரு. அவன் ஏன் திரும்பணும் அப்படின்னு இவங்க யாருக்கும் ஒண்ணு பிடிபடல. உள்ள போய் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. வெளியில இருந்து அந்த அம்மா நான் உள்ள போட்டுமான்னு கேட்டா உயர்
உயரதிகாரி இல்ல வெயிட் பண்ணுங்கறாங்க. அவ கேட்க மாட்டேங்கிறா. உள்ள போட்டுமான்னு மறுபடியும் கேக்குறா. நான் சொல்ற வரைக்கும் இருக்கணும்ட்டாரு இவரு. இங்க மீட்டிங்ல கோல்டு, வைரம் இதையெல்லாம் நீ கடத்திக்க, ஆயுதங்கள், போதை பொருட்கள், வெடிகுண்டுகள் இதை எல்லாத்தையும் நான் கடத்துவேன், இதுதான் டீலு, சம்மதமா? உன் விஷயத்துல நான் நுழைய மாட்டேன், என் விஷயத்துல நீ நுழைய கூடாதுன்னு பேசினா இந்த மாதிரி டீலுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு அங்கேயே வந்து கராரா சொல்றாரு நம்ம ஸ்டீஃபன். குறைஷி ஆபிரகாம் ஏன் இடத்துக்கே வந்து ஏன் டீலுக்கே முடியாதுன்னு சொல்றியான்னு ஆட்களை விட்டு துப்பாக்கியை ஏவ சொல்றாரு. எல்லாரும் துப்பாக்கி எடுத்து ரெடியா இருக்காங்க. அப்பயும் நம்மால ஒண்ணும் பண்ணல. இந்த பக்கத்துல இருந்து இப்பயும் உள்ள போட்டுமான அந்த பொண்ணு கேட்டா இல்ல வெயிட் பண்ணுங்கறாப்ல. அட போயான்னு காதுல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த ஸ்பீக்கரை தூக்கி எறிஞ்சு விட்டு தான் டீமை கூட்டிக்கிட்டு அவ உயரதிகாரோட பேச்சை கேட்காம உள்ள போறதுக்காக கிளம்பி வர்றா. துப்பாக்கி சுடுற சத்தம் உள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அம்மா விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டே இருக்குது. அதோட வாசலுக்கு போகும்போது பூம்னு மொத்தமா வெடிச்சு செத்துறதுங்க. இதைத்தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். எல்லா பேரும் ரொம்ப கொடூரமா தாக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க. செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா காயத்தோட தான் இருக்காங்க. அப்புறம் அங்க இருந்து நம்ம உயரதிகாரி ஒரு மெசேஜ் போடுறாரு. யாருக்கு? நம்ம கோவர்தனுக்கு. நீ ஆரம்பிக்கலான்னு. உடனே கோவர்தன் கேரளால இந்தியால இருக்கிற எல்லா பேருக்கும் ஈராக்ல தீவிரவாதிகளோட தாக்குதல்ல நம்ம ஸ்டீஃபன் இறந்துட்டாருங்கிற செய்தியை எடுத்து சொல்றாரு. காட்டு தீயா இந்த நியூஸ் பரவுது. வேண்டப்பட்டவங்களுக்கு, வேண்டப்படாதவங்களுக்கு, ஆளுங்கட்சிக்கு, எதிர்கட்சிக்கு, அக்காவுக்கு, தம்பிக்கு, இப்படி பல பேருக்கு இந்த செய்தி பல விதமா போய் சேருது. எல்லா பேரும் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. தொண்டர்கள் உட்பட, ஆசிரமத்தில் இருக்கிறவங்க உட்பட எல்லாருக்கும் அதிர்ச்சி. கோவர்தனுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்ல. ஏன்னா அவன் தான் இந்த பொருளையா கிளப்பி விடுறான். அப்புறம் பார்த்தா அந்த லேடி அவ சாகல, ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கிறா. அந்த வெடி விபத்துல குறைஷி ஆபிரகாம் போட்டிருந்த அந்த மோதிரம் அங்க எரிஞ்சு கிடக்கிறத கவனிச்சிருப்பாங்க. அதுலதான் அவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்மும் பண்ணிருப்பாங்க. இங்க கேரளா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கிறது ஸ்டீஃபன் இறந்துட்டாருங்கிறது மட்டும்தான். குறைஷி ஆபிரகாம்ங்கிறது யாரு என்னங்கிற டீடைல் எல்லாத்தையுமே அந்த வெளிநாடு இவங்களுக்கு டீடைலா சொல்லல. முகத்தோற்றத்தை வச்சு மட்டும் இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க தீவிரவாத தாக்குதல இறந்து போயிட்டாங்கறாப்ல. அதே மாதிரி அந்த வெளிநாடு ஏன் குறைஷி ஆபிரகாம் இவர்தாங்கிறத உண்மையை மறைச்சது அப்படின்னா அதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய பாலிடிக்ஸ் பிளே ஆகும். நிறைய விஷயங்களை ரகசியமா அவங்க வச்சுக்கவும் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் பார்த்துட்டு 3 மாசம் நீ பெய்டு லீவ்ல இருக்கிற, அந்த தாக்குதல்ல குறைஷி ஆபிரகாம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது அப்புறம் இன்னொரு விஷயம்னு சில போட்டோஸை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உன் நண்பன் ஒரு டபுள் ஏஜென்ட் நம்ம கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு அந்த கபூக்காக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனை கொன்னு குறைஷி ஆபிரகாம் உண்மையிலேயே நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. இந்த போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடு, நாளை பண்ண இது வெளியில வந்தா நம்ம மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அடுத்து பார்த்தா அந்த அணை கட்டுற மேட்டர் ஆல்ரெடி கட்டியாச்சு, சுத்தி சோறு எழுப்புறாங்களா. அதுக்கு கொரியங்காரங்க கிட்ட நிறைய பணம் வாங்கி இருக்கிறது போல நம்ம முதலமைச்சர் தம்பிக்காரன். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில ஒரு போராட்டம் நடத்த போறாங்க. அதுக்கு தலைமை தாங்கி நடத்த இருக்கிறது அக்கா. ஆனா அவங்க இன்னும் வர்றாப்ல தெரியல. வருவாங்களான்னு டவுட்டா இருக்குது. ஊர்க்காரங்க எல்லாம் பாதிரியார்ட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் கிளம்பவே இல்லையாமே அப்படின்ட்டு. அதே சமயம் இங்க பார்த்தா நம்ம எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ தன்னோட ராஜினாமா கடிதத்தை கூட கொடுத்துட்டு போனார். நான் கட்சியை விட்டு விலகிற ரேஞ்சுக்கு கெத்து காட்டிட்டு போனார். அன்னைக்கு அவரு எம்மா வாமா போலாமான்னு கூப்பிடும்போது இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு அடுத்து என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரத்த உறவு அப்படின்னு பார்த்தா என் தம்பி தான். அவன் கூட இருப்பேன்னு நான் நினைக்கல, நான் கூட இருக்க போறதும் இல்ல. ஆனா அதே சமயம் வெளிப்படையா அவனை எதிர்த்து என்னால அரசியலும் செய்ய விரும்பல, என் சொந்தம் இல்லையா, அவனை எதிர்க்க விரும்பலன்னு சொல்றாங்க. நான் வரலங்கிறாங்க. ஆனா அதே சமயம் போன் கால் வருது. யாருகிட்ட இருந்து? தம்பிக்காரன் இருந்து. நீ அந்த இதுக்கு போக கூடாதுன்னு உத்தரவு போடுறான். இது ரிக்வஸ்ட் கிடையாது, ஆர்டருங்கிறான். அதுவும் உன் தம்பியாவோ இல்ல நம்ம அப்பாவுக்கு பிள்ளையாவோ சொல்லல, இந்த நாட்டோட சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் பேர்ல சொல்றேன். நீ எங்க போக கூடாதுன்னு சொன்னதும் அப்ப முதலமைச்சரே, அப்ப நீ நல்லா கேட்டுக்கோ, நான் கண்டிப்பா போவேன். நீ என்னடா முடியாதுன்னு சொல்றது? போக கூடாதுன்னு தான் இருந்தேன், போன் பண்ணி உத்தரவு போற ரேஞ்சுக்கு பெரிய லைட்டியோ, அப்ப நான் போவேன்ட்டாங்க. வாங்க அங்கிள் கிளம்பலான்னு கிளம்பிடுறாங்க. செம்ம சீனா இருக்குது. அதே சமயம் அந்த மதவாத கட்சியோட மாநில தலைவர் முன்னாவுக்கு போனை போட்டு அந்த அம்மா இப்போ பேச போகுது, அப்படி அது போய் பேசிடுச்சுன்னா செத்து போச்சுன்னு நினைச்ச அந்த கட்சி மறுபடியும் முளைச்சு நின்றோம், களைச்சிட்டோம்னு நினைச்ச அந்த தேன் கூடு மறுபடியும் ஒண்ணு கூடும், ஏதாவது பண்ணி அவளை அங்க போக விடாம பண்ணுங்கிறாப்ல ரிக்வெஸ்ட் பண்றாரு. முன்னாவும் இங்க வந்து பல்தேவ் கிட்ட இத பத்தி எடுத்து சொல்றாரு. அங்க நம்ம சென்ட்ரல் அதிகாரி இருக்கிறாரு பாருங்க. பல்தேவ் சென்ட்ரல் அதிகாரியை பார்த்ததும் அவர் போன் எடுத்து ஏதோ பேச போயிட்டார். கட் பண்ணி இங்க பார்த்தா இவங்க மேடைக்கே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு சரியா பேச வராது. அரசியல்வாதிக மாதிரி ரொம்ப தைரியத்தோட உணர்ச்சி பெருக்கோட அப்படி ஒரு சேர் அப்படி பேச வர மாட்டேங்குது. ஸ்டார்டிங்ல தடுமாறுறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்றாங்க. ரொம்ப அருமையா பேசுறாங்க. இங்க அந்த அணைக்கு சுத்தி சுவர் எழுப்புறேன், இன்னும் கொஞ்சம் விரிவாக்குறேன்னு சொல்லி ஆதிவாசிகளோட நிலத்தை புடுங்கிறது, சர்வே வைக்கிறேன், சர்வே கல்ல ஒன்றேன்னு சொல்லிவிட்டு அடுத்த இடத்துல போய் கல்ல ஒன்றது, எங்கேயோ இருக்கிற கொரியா நாட்டுக்காக நிலத்தை இவ்வளவு பெருசா ஆக்கிரமிப்பு பண்றது, இது எல்லாமே எதுக்காக? நடக்க இருக்கிற தேர்தல்ல அவங்க செலவுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை கொரியால இருக்கிற சில பேர்கிட்ட இருந்து என் தம்பி வாங்கி இருக்கிறான். அந்த பணத்துக்கு தான் விசுவாசமா வேலை பார்க்க பாக்குறான். அவன் பண்றது தப்பு. நான் கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் எதிர்த்து பேசுவேன், நிப்பேன், நிக்கணும்னு எடுத்து பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அவ்வளவு அற்புதமா பேசுவாங்க. எல்லாரும் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கிற சமயம் திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு பெட்ரோல் குண்டு மேல வந்து விழும். ஜஸ்ட் மிஸ். அடுத்து கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேனர் லொட்டு லொசுக்கு எல்லாம் எரியுது, மேடை எரியுது,
போலீஸ்காரங்க எல்லாம் இருக்கிற கட்சிக்காரங்க யாரும் அந்த அம்மா பக்கத்துல போக முடியாம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க சில பேர் தான் பாதுகாப்புக்காக அந்த அம்மாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. பார்த்தா முகமுடி போட்டுக்கிட்டு பல பேர் அவங்களை கொல்றதுக்காக நெருங்கி வராங்க. ஒரு பெட்ரோல் பால் ஒரு பாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து விழும், ஜஸ்ட் மிஸ். அப்புறம் வாமா இங்க இருந்து போலான்னு காட்டுக்குள்ள அவரை கூட்டிட்டு போறாங்க. கூட ஒரு 6 பேர் ஒன்னாலும் ஓடும் போதெல்லாம் யாரோ ஒருத்தரை ஏதோ விதத்துல டிராப் பண்ணி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓட 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 கடைசியா மிச்சம் இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். ஒரு கடத்துல ஓட முடியாம அவங்க விழுந்துருவாங்க. எந்திரிக்கமா ஓடிடலாம்னு சொல்லும்போது கூட அவங்களால நடக்க முடியல. இவன் பாதுகாப்புக்காக முன்னாடி நிப்பான். அதுக்குள்ள அந்த கேங் வந்துருச்சு. கையில வேற துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஓங்கி சைடுல அடிச்சு கீழே படுக்க போட்டு தலையிலேயே மிதிச்சு ஒருத்தவன் பிடிச்சுக்கிட்டான். துப்பாக்கி எடுத்து சுட போற சமயம் எங்கேயோ இருந்து ஒரு லேசர் லைட்டு அவனோட கையில அடிக்கும். அப்படியே அந்த லைட்டு நெத்தி பொட்டிக்கிட்ட வந்து நெத்தி பொட்டிலேயே போட்டு தள்ளும். அடுத்து பார்த்தா ஏகப்பட்ட லைட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரோட நெத்தி பொட்டிலேயே லைட் அடிக்குது. யார் அதுன்னு எல்லாரும் பக்கம் திரும்பி பார்த்தா ஒரே இருட்டா இருக்குதா. ஒரு இடி அங்க இருக்கிற ஒரு பட்டு போன மரத்துல அடிச்சதும் அப்படியே அந்த மரம் ஃபுல்லா பத்தி எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரியிற வெளிச்சத்துலதான் ஸ்டீஃபன் இன்னும் சாகல, உயிரோட இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது. அத்தனை பேரையும் துப்பாக்கியை இறக்க சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லா பேரும் சண்டை போடுறதுக்கு இந்த பக்கத்துல வருவாங்க. எல்லா பேரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. ரத்த கலரி ஆகுது. 20-30 பேரை சேர்ந்து ஒரே ஆள் அடிச்சா அப்படி இருக்கிறோம். அந்த மாதிரி எல்லா பேரையும் பொத்துன்னு அடிச்சு தள்ளுறாரு. கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்து குத்தி கிழிக்கிறாரு. ஒரு பயம் இல்ல, எல்லா பேரோட சோழியும் முடிச்சு விட்டார். ரொம்ப ஆச்சரியமா இத அந்த அம்மா பாத்துக்கிட்டு இருக்குது. பை த டைம் போலீஸ்காரங்க காட்டுக்குள்ள அந்த அம்மாவை தேடி வந்து பார்க்கும்போது அங்க கொல்ல வந்தவங்களும் இல்ல, கொன்னவங்களும் இல்ல, ஸ்டீஃபனும் இல்ல. அந்த அம்மா மட்டும் தனியா இருக்க கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன நடந்ததுங்கிறது அந்த அம்மா சொல்லவும் இல்ல. அப்புறம் நம்ம அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். வெடி விபத்துல இவர் சாகலையா அப்படின்னு பார்த்தா சாகலதான். துப்பாக்கியை காமிச்சு கபூகா மிரட்டும் போது ஸ்னைப்பர்ஸ் எல்லாத்தையுமே மேல செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதே பில்டிங்ல கூரையில இருக்கிற நம்ம பிருத்திவிராஜோட டீம் நம்ம பசங்க யாரையும் மூவ் பண்ணாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு எதிரிகள் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டு அப்படியே கீழே வந்து லேண்ட் ஆறாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறது கபூகா. அவரையும் சுட்டு தள்ளிட்டு அதே பில்டிங்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பேசேஜ் இருக்கும். அந்த பேசேஜ் வழியா அவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. போகும்போது நம்ம பிருத்திவி 2 பாம்பை போட்டு கீழே போயிருவாரு. அந்த பாம்பு வெடிச்சு சத்துறதுக்கு முன்னாடியே மோதிரத்தை கலட்டி வீசி எரிஞ்சிட்டு போயிருப்பாரு. அப்புறம் எல்லாரும் இறந்து போயிட்டதா ஒரு கதையும் கட்டியிருப்பாப்ல, மக்களை நம்ப வச்சிருப்பாப்ல. கட் பண்ணி இப்போ அதே சுடுகாட்டுல பாதிரியாரை மீட் பண்றாரு நம்ம ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் உயிரோட இருக்கிறத பார்த்து பாதிரியாருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் தம்பிக்காரன் எங்க அக்காவே அட்டாக் பண்றாங்களா, யார் அது அப்படின்னு கோவப்பட்டு கேட்கிறாப்ல. மாவோயிஸ்டுகள் சில பேரு உங்க அக்காவை பிடிச்சி வச்சுட்டு டிமாண்ட் பண்ணலான்னு ஏதாவது எதிர்பார்த்தாங்க. அந்த முயற்சி தான் தடப்பட்டுருச்சுங்கிறாப்ல சென்ட்ரல் அதிகாரி எடுத்து சொல்லிக்கிட்டே வராரு. போய் சொல்றாரு. இதை நம்ம தம்பிகாரன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனா சென்ட்ரல் அதிகாரியோ தம்பிகாரனை விட பல்தேவுக்கு தான் விசுவாசமா இருக்கிறார். ஒரு வாரத்துக்கு தம்பிகாரன் ஏதோ லீவ் போட்டு போறானா. யாராவது கேட்டா பர்சனல் ஹாலிடே, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்காருன்னு சொல்லுங்க. முக்கியமான மேட்டரா இருந்தா மட்டும் என்ன ரீச் பண்ணுங்க, இல்லைன்னா ரீச் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. மாநில அரசு தலைவர் உட்பட எல்லாருமே போறாங்க. யாருக்கு? அந்த மதவாத கட்சியோட ஆட்கள், அவங்களும் போறாங்க கூட. முன்னாவோ அந்த பொண்ணு பயப்படல, அடியும் படல, என்ன பண்றதுன்னு விசாரிக்க டெல்லியில இருக்கவனுக்கு போனை போடுன்றாரு பல்தேவ். யாரவன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கட் பண்ணி இங்க பார்த்தா காட்டுக்கு மத்தியில ஸ்டீஃபன், நீ அப்பாவோட டேபிள்ல போய் உட்காரும் போது அங்க உனக்காக 2 ஃபைல் காத்துக்கிட்டு இருக்கோம். அதை முழுமையா படிச்ச பிறகுதான் மித்த எல்லாரையும் சந்திக்கணும்னு சொல்லியிருப்பாப்ல. அதே மாதிரி இவங்களும் அந்த ஃபைல்ஸை படிச்சுட்டு தான் மித்த எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வராங்க. வர்மா சார் இவங்க வரும்போது எதுக்கு இருக்கிற ஒரு சேர்ல உட்கார சொல்லுவார். அங்கதான் எப்பவுமே உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க உட்கார சொன்னா இவங்க நடுவுல இருக்கிற சேர்ல வந்து கெத்தா உட்காராங்க. இந்த மாதிரி விபரீதம் நடக்கணும் தான் நான் உன்னை போக வேணான்னு சொன்னேன்னு வர்மா. உங்க அக்கறைக்கு நன்றி அப்படிங்கிறாங்க அவங்க. ஆமா, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க வர்மா வழக்கம் போல நீங்க தான் எங்க எல்லாரையும் வழி நடத்தணும்னு கேட்க வந்தோன்னு சொல்லும் போது வழி நடத்துறேன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டுறாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கேட்க வந்ததா சரி பயந்துருப்பாங்க நினைச்சா இல்ல, கெத்தா உட்காந்துட்டு இருக்காங்க. நான் நீங்க கேக்குறாப்ல இந்த கட்சியை தூக்கி நிறுத்தணும்னா எனக்கு 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, நான் இந்த கட்சியில ஜாயின் பண்ண போற அந்த ஜாயினிங் ஃபார்மாலிட்டி இங்கேயே இந்த இடத்துல நடந்தாகணுங்கிறாங்க. அப்புறம் கண்டிஷன் நம்பர் 2, நான் இந்த கட்சியில ஒரு மெம்பரா வரல, லீடரா வரேங்கிறாங்க. கண்டிஷன் நம்பர் 3, நான் இந்த மாதிரி தலைவரா வந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் என் மேல கேஸ் போடும். அதுவும் பெயில்ல வர முடியாத மாதிரி ஒரு கேஸை போட்டு என்ன உள்ள தள்ள பார்க்கும். அப்படி ஒரு முயற்சி ஏற்பட்டாலும் என் கூட நீங்க துணை நிப்பீங்கன்னு அஷூரன்ஸ் கொடுக்கணும். கண்டிஷன் நம்பர் 4, நான் இந்த மாதிரி தலைமை தாங்கிறீங்களா, இதை கொண்டாடுற விதத்துல ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி இதை அறிவிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம நேர்மையானவர் கைத்தட்ட சுத்தி இருக்கிற எல்லாருமே அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க, பிடிக்குதோ இல்லையோ. அந்த பக்கம் இவங்க அரசியலுக்கு வரதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகமான்னு ஒருத்தவன் டவுட் கேட்க, எடுபடியோ நான் சொல்ற 3 விஷயம் நடந்தா மக்களோட பல்ஸ புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உள்ள வர்றாங்க, ஜெயிப்பாங்கன்னு அர்த்தங்கிறாப்ல. என்னங்க அந்த 3 மேட்டர்னு கேட்க, ஃபர்ஸ்ட் மேட்டர், இதுவரை நாம பார்க்காத ஒரு தோற்றத்துல அவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்கிற. எதிர்பார்த்தாப்லயே அவங்க கட்சி கொடியவே இவங்க சேலையா கட்டிட்டு வராங்க. அப்புறம் 2வது, வழக்கமா அவங்க
அவங்க வரக்கூடிய ஃபாரின் வண்டியை விட்டுட்டு வேற வண்டியில வரணும்னு சொல்லியிருப்பாப்ல. அதே மாதிரி ஃபாரின் வண்டியை வேணாம்னு சொல்லிவிட்டு தன் அப்பா பயன்படுத்தின வண்டியில வராங்க, இல்ல தான் அண்ணன் பயன்படுத்தின வண்டியில வராங்க, ஸ்டீஃபன் பயன்படுத்தின வண்டியில வராங்க. அலெக்ஸ் மாதிரியே இங்க ஒருத்தவர் இருக்கிறாப்லையே, இவர் தான் லூசிஃபர் பார்ட் 1லயே இறந்து போயிட்டாரு நீங்க யோசிக்கலாம். அலெக்ஸ் கூட பிறந்த வேற ஒருத்தர் இருக்கிறாரு, அண்ணன் தம்பிங்க நினைக்கிறேன். ஒருத்தன் தான் கெட்டவன், இன்னொருத்தவர் இன்னும் லாயலா இருக்காருன்னு தோணுது. அவர் தான் அந்த வண்டியில வந்திருக்கிறதும் கூட. கூட்டிட்டு பொதுக்கூட்டம் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அடுத்து 3வது மேட்டர் என்னன்னு கூட இருக்கிறவங்க கேட்டா அதை அனுபவிக்கணுங்கிறாப்ல. என்னன்னு சொல்றேன் வா அப்படிங்கிறாப்ல. கரெக்டா இவங்களும் வந்துடுறாங்க. மிகப்பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக் ஹீரோயிசத்தோட அப்படி உள்ள ஏறி மேடையில ஏறி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்சியோட தலைவரா இந்த கட்சியை வழிநடத்துற தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா வன்முறைக்கு எதிராக போராடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு. அந்த வகையில வன்முறையை தூண்டுற லெவலுக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய, வன்முறைகளை மரக்கலவரத்தை தூண்டிவிடக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற என் தம்பியை எதிர்த்து நான் இப்போ இங்க அரசியல் பண்ண வந்திருக்கிறது கரெக்ட் தாங்கிறாப்ல பேசுவாங்க. அதே மாதிரி என்ன பார்த்து ஆளும் தரப்பு பயப்பட்டுச்சுன்னா என்ன அரெஸ்ட் பண்ண வருவாங்கன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள கரெக்டா அரெஸ்ட் பண்றதுக்கு வராங்க. அதுவும் பெயிலே கொடுக்க முடியாத ரேஞ்சுக்கு ஒரு 5 கேஸ் என்னன்னு கேட்டா எல்லாம் மணி லாண்டரிங் கேஸா. இந்த செக்ஷன்ஸுக்கு கீழே அரசு செய்யப்பட்டா கைவிலங்கு போடணும்னு ரூல்ஸ் இருக்குல்ல. கைவிலங்கு எங்கன்னு கேட்டா அவங்க முழிக்கிறாங்க. கைவிலங்கு போட்டு என்ன கூட்டு போங்கன்னு சொன்னதும் கைவிலங்கு ரெடி பண்ணி போட்டு கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த கட்சிக்காரங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. ஒவ்வொருத்தரும் அந்த அம்மா பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உணர்ச்சி பெருக்காயிட்டு இருக்குது. அப்புறம் மீடியா முன்னாடி வேற கைவிலங்க தூக்கி காட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. வன்முறைக்கு எதிராக போராடுறவங்க எல்லாரோட கையிலையும் இந்த மாதிரி விலங்க மாற்றுறது தான் இவங்களோட அரசியல். ஆனா சிந்தனைக்கு இவங்களால விலங்க மாட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இதையெல்லாம் அந்த டிவிக்காரங்க பார்ப்பாங்கல்ல, அவங்களும் பக்கா கேம்பேடா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் கூட இருக்கிற அந்த எடுபடி, நீங்க இந்த 3வது மேட்டரை சொல்லவே வேண்டாம், உடம்பெல்லாம் பயங்கரமா புல்லரிக்குது, நீங்க எதிர்பார்க்கிற அந்த தலைவர் இவங்கள கண்டிப்பாக இருக்க முடியும்னு அவனே சொல்ற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. எதிர்க்கட்சி தலைவர் இந்த பக்கத்துல மொத்தமும் போச்சு. இந்த அம்மாவோட செல்வாக்கு இப்போ பல மடங்கு இந்நேரம் கூடி போயிருக்கும்னு வருத்தப்படுறாரு எதிர்க்கட்சி தலைவர். இந்த பக்கம் பார்த்தா ஒரு வாரம் லீவுன்னு சொல்லி விட்டு டெல்லி பக்கம் தான் போயிருக்கிறாப்ல. அங்க அன்னைக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பல்தேவ போய் மீட் பண்றோம். அதுக்கு பிறகு நம்ம மாநிலத்துல நீங்களும் நாங்களும் ஒன்னா சேர்ந்து கூட்டணியா ஆட்சி அமைக்க போறோம், கூட்டணியா நம்ம தேர்தலை சந்திக்க போறோங்கிறதுக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும் பேச எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு வண்டியில ஏற போற சமயம் உள்ள முன்னா உட்காந்துட்டு இருப்பாப்ல. நம்மால் ஏறி பக்கத்துல உட்கார்றாரு. பின்னாடியே இவரும் மாநில தலைவர் ஏறலான்னு பார்த்தா ஏற விட மாட்டேங்கிறாய். சார் இவருக்கு ஹிந்தி தெரியாது, மலையாளம் மட்டும் தான் தெரியும், நான் வேணா ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க முதலமைச்சர் ஜத்தின் எனக்கு ஹிந்தி நல்லா வரும்னு ஹிந்தியில சொல்லி காட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கழட்டி விட்டுறாங்க இவங்க 2 பேரை. வண்டி போயிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மோஷன் சென்சார் ஒன்று டிடெக்ட் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அதுல வந்து இவங்க வண்டி கிராஸ் ஆகிறது டிடெக்ட் ஆகுது. கரெக்டா அவங்க வரும்போது இருக்கிற ஒரு போஸ்ட் மரம் வெடிச்சு அப்படியே இவங்களை மரச்சாப்புல ரோட்ல வந்து விழணும். கரெக்டா விழுகுது. சரி ரிவர்ஸ்ல போலாம்னு பார்த்தா ரிவர்ஸ்ல ஆயிரக்கணக்கான மாடுகளை விட்டுறாங்க. ரிவர்ஸ்லயும் போக முடியாது, ஃப்ரண்ட்லயும் போக முடியாது, மாட்டிக்கிறாங்க. பார்த்தா நம்ம பிருத்வியோட டீம், ஸ்டீஃபனோட டீம் களத்துல இறங்கி கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே அந்த கட்சியோட அடியாட்கள் தான், கையில துப்பாக்கியோட இருக்கிறாங்க. எல்லா பேரையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் இருப்பாரு, சென்ட்ரல் அதிகாரி, அவரு கீழே வண்டி கடியில போய் ஒளிஞ்சுப்பாரு. பேரு கார்த்திக். முன்னாவுக்கு ஒரு அடி உட்கார வச்சிட்டாங்க. பாமேன்னு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னா ஒன்னும் பண்ணல. இந்த பக்கத்துல தம்பிகாரனுக்கு ஒரு மாஸ்க போட்டு கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த தாக்குதலுக்கு கரெக்டா முன்னாடி நம்ம கோவர்தன் போன் பண்ணி ஸ்டீஃபன் இன்னும் சாகல, உயிரோட இருக்காங்கிற அந்த அப்டேட்டை சென்ட்ரல் அதிகாரி கார்த்திக் கிட்ட சொல்லியிருப்பார். கார்த்திக் அப்படியே கதிகலங்கி போச்சு, இதெல்லாம் பண்றது அவர்தானோ அப்படின்ட்டு. கை கால்லாம் உதற பல்தேவ் முன்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பக்கம் கடத்தப்பட்ட தம்பிகாரனை காட்டுறாங்க. யார் என்ன கடத்துறது கேட்டுட்டு இருக்காரு. பார்த்தா எதுக்க உயிரோட ஸ்டீஃபன் அண்ணன் வரத பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஆடி போயிருப்பார். இவ்வளவு பெரிய ஆளோட புள்ளனியே இப்படி பண்ணிட்டு இருக்கிறேடா, அவரோட வழியில போக வேண்டாமா, அவரோட ரத்த வாரிசினி, அவர் மாதிரி கரெக்டா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா 5 வருஷத்துல நிறத்த நீ காட்டிட்டேல அப்படின்னு கோவப்படுறார். பதிலுக்கு அவரு நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்க அடிமை மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, இப்ப சுயமா நானே முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சீனை போட்டுட்டு இருக்கிறான் இவன். அம்மா யாரியா நீ, நிஜத்துல நீ யாரியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாப்ல. நம்மளால எதுவும் சொல்லாம இவரோட போனை பிடிங்கி போன் பண்றாரு. யாருக்கு? பல்தேவுக்கு. அந்த பக்கத்துல பல்தேவ் அட்டன் பண்ணி பேசுவாப்ல. பல்ராஜ் பட்டேல் அப்படின்னு அவரோட ஒரிஜினல் பேரை சொல்றாரு. அரண்டு போறாப்ல. ஏன்னா எல்லா பேருக்குமே பல்தேவ் பாய் அப்படின்னு கூப்பிட்டு தான் பழக்கம் இப்ப ரீசெண்டா, பல்தேவ் பாபான்ட்டு. ஆனா அவரோட ஒரிஜினல் பேரு பல்ராஜ் பட்டேல். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல, பிற மதத்துக்காரங்களை வெட்டி சாப்பாங்கல்ல, அந்த பீரியட்ல அவரோட பேரை தான் போல. உனக்கு எனக்கு ஒரு பழைய கணக்கு ஒண்ணு தீர்க்க வேண்டி இருக்குது, நான் சொல்ற இடத்துல நான் சொல்ற நேரத்துல ஏன் கண்டிஷனுக்கு உட்பட்டு நீ பார்க்க வரதா இருந்தா நம்ம பழைய கணக்கை தீர்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பார். அப்புறம் ஒரு கண்டிஷன் போடுறார். கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த அக்காஹரியை உடனே ரிலீஸ் பண்ணணும், எந்த நிபந்தனையும் இல்லாம எல்லா கேஸுமே ஆதாரமற்ற கேஸுங்கள்னு சொல்லி ரிலீஸ் பண்ணணும், எல்லா நியூஸ்லயும் அது ஹெட்லைன் நியூஸா வரணும், அப்படி வந்தா உங்கால் இவனை நான் விட்டுறேன் அப்படிங்கிறார். கட் பண்ணா இப்போ பிருத்திவிராஜோட இந்த கதாபாத்திரத்தோட பேரு ஜயீத், ஒரு முஸ்லீம் பையன். அவருக்கு நம்ம ஸ்டீஃபன் கால் பண்ணி 23 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா,
அந்த வாக்க நிறைவேற்ற நேரம் வந்துருச்சு, கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. இவர் வேற ஒரு அசைன்மெண்ட்டுக்காக வேற ஒரு நாட்டுல இருந்துட்டு இருக்கிறார். என்னையா மேட்டர்னு பார்த்தா பல்தேவோட போட்டோவை வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்கிறாப்ல. இதை பார்த்ததும் ஜெயித் அப்படியே குதிக்கிறான், பிருத்திவிராஜ் அப்படியே குதிக்கிறான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, ஒரு சின்ன பையன் கண்ணு முன்னாடியே அவ்வளவு பேரை எரிச்சு கொண்டாங்கல்ல, அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம ஜெயித் தான். கட் பண்ணி சில வருடங்களுக்கு முன்புன்னு காஷ்மீர்ல லக்ஷரி தொய்பாவோட கேம்ப் ஒன்ன காட்டுறாங்க. உங்க அப்பனை கொண்டது அவங்க தானே, உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை அலங்கோலப்படுத்தினது அவங்க தானே முஸ்லீம் பசங்க எல்லா பேரையுமே பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக திருப்புற வேலையை அந்த தீவிரவாத அமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கதான் நம்ம ஜெயித்தும் சம்பவத்துக்கு பிறகு போயிருக்கிறான் போல தெரியுது. உங்களை அனாதையாக்குன அவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும், உங்களோட எதிரி யாருன்னு திரும்ப திரும்ப கேட்க இந்தியா இந்தியான்னு அவங்களை கத்தவர். அப்புறம் அந்த பசங்களை அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வண்டிக்குள்ள ரொம்ப கஷ்டமான நிலைமையில அவங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல அந்த வண்டி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில கண்ணாபின்னான்னு துப்பாக்கி சுடுற சத்தம், நிறைய பேர் சாகுற சத்தம். இந்த வண்டிக்குள்ள இருக்கிற 2 பேரை கூட ஸ்னைப்பர் ஷாட்ல அடிச்சு தூக்குறாங்க. அப்புறம் யாரா அப்படின்னு பார்த்தா ஸ்டீஃபன் தான் வந்திருக்கிறார். அந்த பசங்களை வெளியில கூட்டு வந்திருப்பாரு காப்பாத்தி. அப்போ அங்க நம்ம ஜெயித்து ஸ்டீஃபனை பார்த்து உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது குறைசி அப்ராம்னு தன்னை அறிமுகப்படுத்திட்டு இருப்பார். அதே மாதிரி இப்போ நம்ம ஜெயித்து இதே மாதிரி கடத்தப்படக்கூடிய அந்த பசங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி மீட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை உங்க பேர் என்னன்னு கேட்கும். ஜெயித் மசூத்னு தான் பேரை சொல்லி அனுபவப்படுத்திப்பாரு. அப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. நான் உன்னை முதல் தடவை காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது உங்ககிட்ட கேட்டேன் உனக்கு என்ன வேணும்னு. அந்த சின்ன வயசுலயே நீ என்கிட்ட சொன்னது பழி வாங்குறதா வேணும்னு கேட்டேன். உனக்கான இந்த பகை எல்லாருக்குமான ஒரு பகையா மாறும்போது உன் பகையை தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த வாய்ப்பு நாளைக்கு காலையில கூடி வருதுங்கிறாப்ல. கருணையில சந்தோஷத்தை பாக்குறது கடவுள், பழி வாங்குறதுல சந்தோஷத்தை பாக்குறது மனுஷன், நாம மனுஷங்க அப்படின்றாப்ல. அடுத்து பார்த்தா காலையில சொன்னாப்லயே பாக்குறதுக்காக கிளம்பி போறார். வேணாம் போவேணா, நான் ஏதாவது பண்ணி முயற்சி பண்றேன், அவங்கள பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்றேன்னு கார்த்திக் சொல்லும் போது கேட்காம அவரோட சட்டையை பிடிக்கிறாப்ல. அப்புறம் முன்னாவை யாரா காப்பாத்துறது அப்படின்னு சட்டையை பிடிக்கிறார். எஸ், முன்னாவை அவங்க இன்னும் கடத்தி தான் வச்சிருக்காங்க போல தெரியுது. முன்னாவுக்காக தான் இவர் ரிஸ்க் எடுத்து போறாரு போல தெரியுது. கேரள அரசியலுக்காக உள்ள போய் என்னென்னமோ ஆயிப்போச்சு, ரொம்ப கோவப்பட்டேன், கேரளாவில் இருக்கிற அந்த டேம்ல பாம் வச்சிருவேன், மொத்தமா வெடிச்சு செதறிச்சுன்னா கேரளா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருன்னு தான் கோவத்தை கொட்டிட்டு போறாரு. இதை கேட்டதும் சென்ட்ரல் அதிகாரி கார்த்திக் அதிர்ந்து போறார். ஏன்னா அவரும் கேரளாவை சேர்ந்தவர் தான். மீட்டிங்காக நம்ம பசங்க கூப்பிட்ட இடம் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜெயித்தோட சொந்த பந்தங்க எல்லாத்தையும் கொண்டு குச்சாங்கல்ல, அதே இடம். அங்க முன்னாவை கொடூரமா கட்டி அடிச்சு சாகடிக்கிற ரேஞ்சுக்கு அடிச்சு போட்டுருக்கானுங்க. வராதீங்கன்னு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு முன்னா. சரியான அடி போல. அது மட்டும் இல்ல, முதுகுல வேற பாம் வச்சிருக்காங்க. அவரோட கண்ணு முன்னாடியே வெடிச்சு தூளா முன்னா செதறான். பல்தேவ் கூட இங்க வந்திருக்கிறவங்க எல்லா பேருமே பல்தேவோட கட்சி ஆட்கள், அடியாட்கள், ஆயுதம் ஏந்திகள். யாராவது இதெல்லாம் பண்றது அப்படின்னு கத்துவாப்ல. பார்த்தா அந்த புகைக்கு மத்தியில நம்ம ஸ்டீஃபன் வந்து நிக்கிறார். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்காங்கிறாரு. நீ யாரா அப்படின்னு இந்த பக்கத்துல இருந்து பல்தேவ் கத்துறாப்ல. ஓ எமன்னு சொன்னதும் போட்டு தள்ளுறான்னு சொன்னதும் ஒருத்தன் துப்பாக்கியோட சுடுறதுக்கு முன்னாடி வருவான். எங்க இருந்தோ வந்து ஒரு ஸ்னைப்பர் ஷாட், சம்பவ இடத்துல இந்த ஆள் அவுட். இன்னும் ஒரு 3 பேர் 4-5 பேர் சுட வருவாங்க. அவங்க அத்தனை பேருமே ஸ்னைப்பர் ஷாட்ல அவுட். அடுத்து கேட்டு பூட்டப்படுது வெளியில இருந்து. அப்புறம் தான் நம்ம ஜெயித்தோட என்ட்ரி. கோலவெறியோட பல்தேவை பார்த்துக்கிட்டு ஜெயித் நடந்து வரான். பல்தேவை எனக்கு விட்டுருங்கன்ட்டாரு ஜெயித். பழிவாங்கிறத நான் பாத்துக்கிறேங்கிறாரு ஸ்டீஃபன். பல பேர் கையில ஆயுதங்களோட வெட்டி தள்ளுறதுக்கு முன்னாடி வராங்க. வெறுங்கையாலேயே அவங்களோட இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாத்தி 2 பேரும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. ஆட்களை புரட்டி எடுக்கிறாங்க. தொடர்ந்து அடிச்சு படுக்க போட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா பேரையும் அடிச்சு போட்டதும் கீழே கிடக்கிற துப்பாக்கி எடுக்கிறதுக்கு பல்தேவ் முயற்சி பண்ணுவாரு. ஸ்னைப்பர் அந்த துப்பாக்கி அடிச்சு நகட்டுறாங்க. அப்புறம் அடிவானவங்க மறுபடியும் கத்தி எடுத்துட்டு வெட்டுறதுக்கு வருவானுங்க. அவங்க எல்லாரையும் மறுபடியும் ஒரு கை பார்ப்பாங்க. 2 பேரும் 2 பேரோட நெஞ்சில ஏறி மிதிச்சு இறுக்கி பிடிச்சி அடிச்சு தள்ளுறாங்க. இன்னும் சில பேர் தொடர்ந்து அடிக்க வருவானுங்க. ஈசல் மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கத்தியால வெட்டி வீசிட்டு இருக்கும்போது கடப்பாறை எடுத்து எதிர்பாராத நேரத்துல கண்ணத்துல ஒரு அடி அடிச்சு முதுகுல குத்த பாப்பாப்ல நம்ம பல்தேவ் கரெக்டா குறுக்கால போய் கடப்பாறையா பிடிச்சிடுறாரு. மூஞ்சிலேயே ஒரு குத்து. அப்புறம் ஜெயித்தே பல்தேவை பாத்துக்க ஆரம்பிச்சிட்டார். பல்தேவை அடிச்சு புரட்டி கட்டி இருக்கிறான் ஜெயித். அந்த பக்கம் அடியாட்களை புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டீஃபன். தன்னை அடிக்க வரும்போது அவரோட கழுத்து எலும்ப முறுக்கி தள்ளி விடுவான். புரட்டி எடுக்கிறான். சிவத்தோரமா நிக்க வச்சு குத்துன்னு குத்தி எடுக்கிறாப்ல. தான் கோவ தீர அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னும் கோவம் அடங்கல. அடுத்த குத்துல பறந்து போய் விழுகிறாரு பல்தேவ். அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த சகதி ஏரியா பக்கம் அவனை நடக்க விட்டு துப்பாக்கியில தோட்டாவை லோடு பண்றாரு. என்ன கொல்றதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு சொல்லுங்கடா மலையாளிஸ் அப்படின்னு சத்தம் போடுறாரு அவரு. ஜயீத் அகமத் மசூத் என் பக்கத்துல இருக்கிற இவனோட பேரு. மலையாளி
மலையாளி கிடையாது, இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை லோடு பண்ணி ஜெயித்து கிட்ட ஸ்டீஃபன் கொடுக்கிறார். சும்மா சுட்டு தள்ளினா அந்த சகதிக்குள்ளேயே குண்டடிபட்டு செத்து மூழ்கி போயிட்டான் பல்தேவ் பாபா. எந்த இடத்துல அவ்வளவு பேரை கொலை பண்ணானோ அந்த இடத்துலயே அவனும் சமாதி ஆயிட்டான். பல்தேவை காணவில்லைன்னு போட்டு நியூஸ்ல ஃபுல்லா இப்ப அந்த மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கட்சிக்காரங்க வடக்கு பக்கம் எல்லாம் கலவரம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம மத்திய அதிகாரி கார்த்திகோ துபாய்க்கு ஏதாவது பிளைட் கிடைக்குமா, டிக்கெட் போடுங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா தன்னை யாராவது கொண்டுடுவாங்களோன்னு பயம் நினைக்கிறேன். அதே சமயம் எவனோ ஒருத்தவன் கண்ணாடியை தட்டி திறக்க சொல்ல என்னையா வேணும் அப்படின்னு அவங்க கேட்க சைலன்சரை வச்சு கார்த்திகை சுட்டு கொன்னுட்டான். எல்லாம் நம்ம பயலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரசு வேலையை பாக்குறத விட்டுவிட்டு அந்த ஆள் ஏதோ பண்ணக்கூடாத ஒரு பெரிய செட்டையை பண்ணிருக்காரு போல. அதனாலதான் தாடிக்கார ஒருத்தன் சுட்டு தள்ளிட்டு கலவரக்காரங்களா அப்படியே உள்ள புகுந்துட்டான். இவனுக்கு ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்குமோ, போட்டோ எடுத்து வேற யாருக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஓ இங்க தான் வாட்ஸ்அப்ல வந்திருக்குதா, அதை பார்த்து விட்டு தம்பிக்காரனுக்கு ஆட்டம் காண்டுருச்சு. அடுத்து பார்த்தா அந்த டேம்ல பாம வச்சு மொத்தத்தையும் காலி பண்ணிடுவேன்னு சொன்னால பல்தேவ், அந்த வேலையை செய்ய வச்சிருக்காரு. ஆனா அது வெடிக்கிறதுக்குள்ள முன்னப்பட தெரியாத யாரோ ஒருத்தர் போன் பண்ணி அதிகாரிகளை முடுக்கி விட்டதுனால அந்த பாம் பிளாஸ்ட் தடை செய்யப்பட்டு விட்டது, நிறுத்திட்டோம் அப்படின்னு சந்தோஷமா நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. பல்தேவ் தான் கூட இருக்கிற கெத்துல தான் தம்பிக்காரன் ஓவரா பேசிட்டு இருந்தான். பல்தேவையே கொண்டு போட்டோன்னு தெரிஞ்ச பிறகு கப் சுப்புன்னு ஆயிட்டார் அவரு. அப்புறம் சொன்னபடியே எல்லா கேஸ்ல இருந்து நிரபராதின்னு அவங்க ரிலீஸ் பண்ணி வெளியில வராங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வர, அவ ஏதாவது பண்ண போறாளா காத்திருக்கிறாளான்னு தெரியல. இந்த பக்கம் பொதுமக்களுக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி வந்து நிக்கிறாங்க அக்காஹாரி. அந்த பக்கம் பார்த்தா மீடியால நம்ம எடிட்டரம்மா இன்னைக்கு பிரைம் டைமா நான் எடுத்து நடத்துறேன்னு அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. இங்க ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் பிரசன்ட் வந்திருக்கு போல, லேப்டாப் அது இதுன்னு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. அதே சமயம் எங்கேயோ அந்த பழைய முதலமைச்சர் இவர்களுக்கெல்லாம் அப்பா, அவரோட சிலை கண்டும் காணாம கிடந்திருக்கும். அதை ஒரு அம்மா அழகா கழுவி அதுக்கு பூமாலை எல்லாம் போட்டு விட்டு சந்தோஷப்படுறாங்க. தான் பொண்டாட்டி தாங்கிட்ட சொல்லாம திடீர்னு பிரைம் டைம்ல ஏறி உட்காந்துட்டாலே என்ன பேச போறாளோன்றாப்ல அந்த டிவிக்காரர் கவனிக்கிறார். பேப்பர்ல இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் கசக்கி போட்டுட்டாங்க. தம்பிக்காரனை ஏதோ ரிலீஸ் பண்றாப்ல நடந்து வந்துகிட்டே இருந்தாப்ல. சரி கதவை திறக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு கடலுக்கு மத்தியில எங்க இருக்கேன்னு தெரியாத ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். இங்கதான் நம்ம கேரளால எங்கேயோ இருக்கிறோம், இல்ல டெல்லியில எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு இடத்துல நம்மள வச்சிருப்பாங்கன்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாப்ல. அவருக்காக இங்க ஹெலிகாப்டரும் காத்துட்டு இருக்குது. ஹெலிகாப்டர் கொடுத்துட்டு உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குங்கிறாப்ல. 2 சாய்ஸ் தானா. ஒண்ணு, மறுபடியும் உன் கட்சிக்கு திரும்ப போ, புது கட்சியை கலைச்சிரு, உங்க அக்காவுக்கு துணையா உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணு, கட்சிக்கு கட்டிப்பட்டு அடிமட்ட தொண்டனாரு, முன்னாள் அமைச்சரோட பையன் முன்னாள் முதலமைச்சருங்கிற அந்த பேரோட இரு. இல்லையா 2வது ஆப்ஷன், மறுபடியும் இதே மாதிரி தப்பான பாதையில நீ போறது, உங்க அக்காவோட 2வது புருஷன் மாதிரியோ இல்ல இப்ப செத்து போனானே பல்தேவ் அவ மாதிரியோ நீ மாறி அவங்களோட சாவு எப்படி சர்ச்சைக்குரிய செய்தியா நியூஸ் பேப்பர்ல வந்ததோ அந்த மாதிரி உன்னோட சாவு நியூஸ் பேப்பர்ல வரும். இந்த 2ல என்ன ஆப்ஷன் வேணுமோ நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு டாப்ல அமைதியா அவரும் ஹெலிகாப்டர்ல ஏற போயிட்டார். என்னதான் மிரட்டி அமிச்சாலும் ஸ்டீஃபனுக்கு பாசம் இருக்குல்ல, அந்த பாசம் கண்ணுல தெரியுது. அதே சமயம் நம்ம ஸ்டீஃபனுக்கு சேட்டலைட் கால் ஒண்ணு வருது. யாருக்கிட்ட இருந்து வருது தெரியுமா? MI6ல இவருக்காக ஒரு உயரதிகாரி வேலை பார்த்தார்ல, அவரையே இவனோ ஒருத்தன் பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கான். காட் ஆக்சிஸ்னு இந்த படத்தோட இன்ட்ரோல நம்ம சொல்லிருப்போம்ல, நம்ம ஸ்டீஃபனோட கேங்க விட ஒரு பெரிய கேங்னு. அந்த கேங்கு ஸ்டீஃபனுக்காக வேலை பார்க்கக்கூடிய அந்த அதிகாரியை சுட்டு கொன்னுட்டாரு. நீ கொன்ன கபூகா என்னோட சகோதரன், அவனையும் கொன்னேல, அதுக்கு பதில் உன் சகோதரன் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இவங்க அமுச்சு வச்ச அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு சின்ன பின்னமா செதறுது. தம்பிகாரன் செத்து கடல்ல வீழ்ந்தான். இப்பதான் அந்த காடாக்சிஸோட தலைவனை நமக்கு முகத்தை காட்டுறாங்க. அட நிறைய ஹாலிவுட் படத்துல இவரை நம்ம பார்த்திருப்போம்ல, இவர் தான் லூசிபர் 3வது பாகத்தோட வில்லன்னு நினைக்கிறேன். காடாக்சிஸோட தலைவன். லூசிபரோட ஆட்டம் தொடரும். கட் பண்ணி இப்போ சைனாவை காட்டுறாங்க. சைனால அந்த காடாக்சிஸ் கேங் தான். நாம யாரு கூட மோதிரமோ அவனோட ஃபுல் டீடைல் நாம தெரிஞ்சுக்கணும், அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவனோட பரம்பரை என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். கட் பண்ணி அப்படியே பம்பாயா, மும்பையோட பழைய பேர் பம்பாய், 1981ல அந்த பிளாஷ்பேக்கை என்ன நமக்கு காட்டுறாங்க. பம்பாய் மார்க்கெட்ல நிறைய பேர் ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு மொத்தமா வரானுங்க. எதுக்கு பார்த்தா தனியால ஒருத்தர் அவங்க ஆட்கள்ல ஒருத்தவனை அடிச்சு போட்டு மண்டி போட வச்சிருக்கிறார். எங்காலே அடிக்கிறியா, கொன்னு போடுங்கன்னு சொன்னதும் பல பேரு கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. வர்றவங்க எல்லா பேரையும் தனியால சமாளிக்கிறாரு ஒருத்தர். வர்றவங்க எல்லா பேரையும் குத்தி கிழிக்கிறார். முகத்தை நாம இன்னும் பார்க்கல. சில வினாடிகள்ல அத்தனை பேரையும் கொண்டு போட்டாப்ல. மிச்சம் இருக்கிற அந்த ஒருத்தனை தான் வா அப்படின்னு அந்த கூப்பிடுற அந்த ஸ்டைல்ல இருந்தே தெரியுது இது நம்ம ஸ்டீஃபனோட பிளாஷ்பேக் ஸ்டோரின்ட்டு. சோ அடுத்த பாகத்துல 3வது பார்ட்ல இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறதையும் சேர்த்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், காத்துருங்க.